Yes, Yogesh, you can, Rama. So, hi everyone. Yes, pasangla. So, sorry for this late, Makali. Okay, still updates work late. So, I hope you all can understand, right? So, 52 marks. I can shortly say. ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்குற கொஷின்ஸாக இருக்கட்டும் இல்லை இதில் இருக்க மாடல்ஸாக இருக்கட்டும் இதுதான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் 2 மார்க்ஸாக வரப்போகுது. ஐ கேன் ஷுவர்லி ஃபார் தட். அண்ட் கூடவே பசங்களா உங்களுக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் இது வரைக்கும் ரொம்ப அதிக டைம் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு, கமெண்ட் பாக்ஸில் கூட இருக்கு. யூ கேன் see it, right? ஸோ யாரெல்லாம் இன்னும் டவுன்லோட் பண்ணலையோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் யாராவது டவுன்லோட் பண்ணிட்டீங்க புட் யுவர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடாமா. சரி, இது வந்துட்டு ஒரு 2 to 2 ஹார்ஸ்க்கு மேலே தான் இந்த லைவ் இருக்கும். அண்ட் 9:30 we have 4th சாப்டர் ரிவிஷன். சரிங்களா? ஸோ எல்லாரும் 9:30 நம்ம ரொம்ப டைம் எடுத்து ப்ரொவைஸ் பண்ணலாம். ஆனால் 10:30க்கு மேலே உங்களை நான் சீக்கிரம் தூங்க போக விட்டுருவேன். பிகாஸ் ஏர்லி மார்னிங் செக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. சரியா? கஷ்டம்தான், எனக்கு புரியுது. பட் 2 நாள் கஷ்டப்பட்டு படிப்போண்டா பசங்களா. ஓகேவா? 2 மாசம் சும்மா தானே இருந்தோம். ஸோ 2 நாள் கஷ்டப்பட்டு 4 to 6 லைவ் அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? எவ்ரிவன் பி அ வெரி ஜென்டில்மேன்ஸ் அண்ட் ஜென்டில்வுமன்ஸ். ஓகே, நோ ஃபைட்ஸ். எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. நம்ம எல்லாத்துக்கும் மார்க்ஸ் வேணும் இல்லடா பசங்களா. யா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களோ ஜஸ்ட் இதை முடிச்சுட்டு நீங்க வேணா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். சரியாடாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகேங்களா? லைக் பட்டன் என்ன ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுங்க எவ்ரிவன். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே பர்சனலைஸ்டா இருக்குல்ல, இதே ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ எவ்ரிவன் யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாதுன்னு தெரியல, இப்போ நீட்டுக்கும் சரி ஜேஇக்கும் சரி அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. யூ நோ தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேஇ எக்ஸாம் வரப்போகுது. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜான்வரி அப்போ வரப்போகுது. அண்ட் அடுத்தது நீட் வரும். நீட்டுக்கு அப்புறம் அடுத்து திருப்பி ஜேஇ எக்ஸாம் வரும், ஜேஇ அட்வான்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே எழுதணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸை யூ கேன் கான்டாக்ட் இஃப் யூ வாண்ட் எனி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் பசங்களா, இந்த ஹாஃப் இயர்லிக்கு மட்டும் கிடையாது, பப்ளிக் லைக் எல்லாத்துக்குமே 1 மார்க்ஸுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல இன்னும் யார் என்ரோல் பண்றீங்களோ நீங்க என்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ ஷால் வி ஸ்டார்ட் பசங்களா? ஓகே, நீங்க தான் ஃபார்முலா சொல்ல போறீங்க. எல்லாருமே ஃபார்முலாஸ்ல பக்கா தரோம் இல்ல? ஸோ ஐ ஹோப் எஸ். கம்பல்சரி கொஸ்டின், யா. ஸோ சாரி டு சே தட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் பார்த்து ஐ வில் புட் அ வெரி ஷார்ட் அதுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன். பசங்களா ஒரு விஷயம் பண்ணுங்க, இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர் நம்மளோட புல்லர்ஸ் வீடியோ இருக்குல்ல அதுக்கு கீழே போய் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மேம் எனக்கு இன்னும் இந்த பிடிஎஃப்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இஃப் ஐ கேன் நான் என்னால் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் தாராளமா நான் உங்களுக்கு நாளைக்கு ஆர் சண்டே ஐ வில் கிவ் தி பிடிஎஃப்ஸ். ரைட் பசங்களா? ஓகேங்களா எவ்ரிவன்? டன். ஸோ இதை முடிச்சுட்டு இதோட சொல்யூஷன் பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிடுவேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. அண்ட் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்காதீங்கடாமா, இதை படிச்சா எவ்வளவு மார்க் வரும், இதை படிச்சா மார்க் வரும்ன்றது ஏன் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? ஸோ அதை நம்பி படிங்க. ஓகேவா? எவ்வளோன்னு நம்ம கணக்கு சொல்ல வேண்டாம். ஓகே ரைட். இனிமே யார் இந்த கொஸ்டின் கேட்டாலும் ஸோ மை டியர் மென்டர்ஸ் நீங்க இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்வீங்கல்ல. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்டாமா. ரைட் ராமா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணா பசங்களா. வாட் இஸ் இட்? இதோட ஃபார்முலா என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ். ஹவு டு யூ ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் கொடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாட் இஸ் த ஃபார்முலா டாமா? ஃபார்முலா என்ன? இந்நேரம் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கணும்ல. வாட் இஸ் யுவர் ஃபார்முலா? இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1 by square root of adjoint A for the modulus into adjoint of A.
இதுல இன்னொரு ஃபார்முலா கரெக்ஷன் இருக்கு. இங்க ஏ கேட்டிருந்தாங்கன்னா adj of adjoint of a ன்னு இதுக்கு திருப்பி நீங்க adjoint கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க தேவையில்லை. ரைட் அடம்மா? So everyone you can answer here. So plus or minus. What is this adjoint? இதோட adjoint என்னடாமா? Determinant என்ன? எல்லாத்துக்கும் determinants கண்டுபிடிக்க தெரியுமாடா பசங்களா? Or you want me to say? இதுல எல்லா சாப்டர்ஸோட காம்பினேஷன்ஸும் இருக்குடாமா. டோன்ட் வரி. ஓகேங்களா? எல்லா சாப்டர்ஸோட காம்பினேஷன்ஸும் இதுல இருக்கு. சரியாடாப்பா? Yes everyone. Determinants. So what happened? One time சொல்லி தரவா? சரி, okay. So see this minus 1 into upper cross minus lower cross. So 2 minus 2 it is 2 minus 4 it is minus 2 and minus 2 into 1 minus 4 which is minus 3. So plus 2 into 2 minus 4. 2 minus 4 you will be having minus 2. So it is 2 plus 6. 8 minus 4 which is 4. So square root of 4 adjoint of E. சரிடமா? which is plus or minus 1. See plus or minus 2 வரும். ரைட்? அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நீ இதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உன்னோட 2 மார்க் கொஸ்டின்ஸ். பசங்களா இதே மாதிரி எக்ஸசைஸ்லயோ ஏதோ ஒரு சம் வரும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 9ன்னு சொல்லி ஒரு சம் இருக்கு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி கொஸ்டின். நம்ம என்ன பண்றோம்? டிட்டர்மினன்ட்டுக்கு மட்டும் 2 மார்க்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம். இதுல யாரும் தப்பு பண்ண வேண்டாம். அண்ட் இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸோட ஃபார்மேட். ஸோ எதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின் ஃபார்மேட்டோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? Z minus Z0 is equal to R. இந்த ஃபார்மேட்டை மறந்துடாதீங்க. நம்ம Z மட்டும் தான் வெளியே எடுத்துக்கணும். ஐ ஷுட் டேக் ஒன்லி Z ஹியர். Zக்கு பக்கத்துல மைனஸ் ஓவராலா காமன் எடுக்கணும். எப்பயுமே ஓவரால் காமன் எடுத்து பழகுங்க. இந்த பிடிஎஃப் நம்ம முடிச்சுட்டு தான் என்னால் அட்டாச் பண்ண முடியும்டாமா. சரிங்களாப்பா? ஸோ Z minus you can take overall common. So it is 2 plus I which is equal to R. R என்னது நம்மளுக்கு 3. இந்த நம்பர் தான். ஓகேங்களா? So what is your center and what is your radius? This is your center and this is your radius. Radius எனக்கு 3 and center என்னடாமா? center எப்படி சொல்வீங்க? coordinate axis-ஆ சொல்லணும். சரியா பசங்களா? How could you say it? Coordinate axis. ஏன் எனக்கு கமெண்ட் ஸ்க்ரோலே ஆக மாட்டேது? ஒரே நிமிஷம் பசங்களா. ஸோ இஃப் எனி ஒன் இஸ் மெசேஜிங் இந்த பேஜ், ஒரே நிமிஷம், எனக்கு கமெண்ட் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. Can you all hear me now? Yes? Temporary disconnected ன்னு யாருக்காவது வந்ததா? No, right? அப்படியே வந்துச்சு. ஓ ஓகே, சரி, ஓகே, ஃபைன். ஃபாஸ்ட் அமௌண்ட் டைம் சொல்லவா? சரி, ஓகே. சரி பசங்களா, ஜஸ்ட் சாரி ஃபார் திஸ் டிஸ்டர்பன்ஸ். ஒரு டக்குன்னு ஒரு டிஸ்க்ளைன்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஒரே நிமிஷம், இதை மட்டும் திருப்பி சொல்லிடுறேன். சரியாடாமா? ஸோ adjoint of A. வாட் இஸ் adjoint of Aடாப்பா? adjoint of A கொடுத்துட்டாங்க, A இன்வெர்ஸ் கேட்குறாங்க. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கு எனக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ஸுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ரோவோட கோஃபேக்டர் எழுதணும். ஒரு ரோ அவங்க வித் தியர் கோஃபேக்டர். ஸோ இப்போ இதுக்கு சைனை தெரிஞ்சுக்கணும். யூனோ டிட்டர்மினன்ஸ்க்கு சைன் ரொம்ப முக்கியம். இட் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். ஸோ அப்போ -1 இன்ட்டு அவங்களோட மைனஸ், அப்புறம் -2 இன்ட்டு அவங்களோட மைனஸ், +2 இன்ட்டு அவங்களோட மைனஸ். சரியாடாமா? ஓகேங்களா? எஸ், நவ் இட்ஸ் ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பாருங்க, இது என்னடாமா? இதுல என்ன பண்ணணும்? Z மைனஸ் நீங்க காமனா எடுக்கணும். when you take Z minus as common it will be 2 plus I. ரோஹித், நீ தாராளமா 5 மார்க்ஸ் படிக்கலாம்டா ரோஹித். யூ கேன் கோ அண்ட் ரிவைஸ் யுவர் 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட். 5 மார்க்ஸுக்கு ஆல்ரெடி நமக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன்ல. அண்ட் யூ நோ, நீ எனக்கு தெரிஞ்சு நீ என்னோட எல்லா கிளாஸஸ்லயும் இருந்தீங்க. ஸோ ஐ நோ யூ கேன் டூ இட். நீங்கள் ரிவைஸ் பண்ண முடிஞ்சிங்கன்னா தாராளமாக போய் ரிவைஸ் பண்ணலாம். சரியாடாப்பா? ஸோ டேக் Z0
இசட் நாட், இசட்க்கு அப்புறம் மைனஸை மொத்தமாக எடுத்துடணும். மைனஸை காமனாக எடுத்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவ்னா பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இந்த நம்பர் 2, இந்த நம்பர் I, ஓகேங்களா? இதுதான் உங்களோட சென்டர். சென்டர் எப்படி எழுதுவீங்க? 2, 1. This is your center and radius it is 2. Okay வாடா பசங்களா, radius it is 2. So next one, இதுக்கு என்ன பசங்களா பண்ணலாம்? So everyone, one sec. So YouTube பசங்களா ஒரே நிமிஷம் இருங்க, உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் நான் பார்த்துக்கிறேன். So one sec தாம்மா, உங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. யா, ஸோ தேங்க்யூ பசங்களா. யாரெல்லாம் சூப்பராக ஆன்சர் பண்ணுறீங்களோ யூ ஆர் வெரி குட். நீங்கள் ஏன்னா மற்றவங்க வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கல, யூ ஆர் குட். ஓகேங்களா? டன்ரா பசங்களா, வெரி குட் எவ்ரி ஒன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம். யா, ஃபைன். ஓகே, ஸோ பசங்களா இப்போ கேளுங்க, இதுக்கு என்ன பண்ணணும்? யா, இந்த மாடல் நம்மளுக்கு அதிகமாக கேட்பாங்க. இது எந்த தியரம் பேஸ் பண்ணது பசங்களா? இப்போ லைக் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ லேட் ஆல்சோ ஜெருஷா. சரியா? நீங்கள் திருப்பி என்கிட்ட கேட்கலாம் இதில் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் யூ ஹாவ் டவுட், ஜஸ்ட் நோட் இட். ஸோ நீங்கள் எனக்கு அப்புறமே கேட்கலாம். ஐ வில் கிவ் டைம் ஃபார் யூ. ரைட் பசங்களா? ஸோ எவ்ரி ஒன், வாட் இஸ் இட்? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தியரம் இருக்குது. என்ன தியரம்? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு. இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே சென்டம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. சம்திங் நம்மளுக்கு சென்டம் எங்கேயாவது மிஸ் பண்ணுறாங்கன்னா சில விஷயத்த நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணி சொல்லியே ஆகணும். பை காம்ப்ளெக்ஸ் ரூட் தியரம். ஸோ அந்த தியரமை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இவங்க பர்ஃபெக்டாக படித்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். காம்ப்ளெக்ஸ் ரூட் தியரம்னு ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரம் என்ன சொல்லுது? இவன் ரூட் அப்படின்னா 2 + I 3 is a root அப்படின்னா இதோட கான்ஜுகேட் யாரடாப்பா? ஹூஸ் இட்? இவனோட -2i + 3 is also a root. அவரும் நம்மளுக்கு ரூட் தான். கரெக்டுங்களா? 2 ரூட் இருக்கு. 2 ரூட்டை வச்சு நம்ம என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம்? பாலினாமியல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு யார் வேணும்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு we need sum of the roots and the product of the roots. இவங்க 2 பேர் இருந்தால் போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடலாம். ஸோ சம் பண்ணுங்க. வாட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ்? இவங்க 2 பேர்த்தோட அடிஷன். 2i கேன்சல் ஆயிரும். 3 it is 6. வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஒரு கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணால் யாருக்கு ஈக்குவல்? மாடுலஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இதை எழுத தேவையில்லை, நான் உங்களுக்கு வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணால் மாடுலஸ் ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 3 square + 2 square which is 9 + 4 13. சரிடாமா? ஸோ சம் ஆஃப் தி ரூட் 6, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் நம்மளுக்கு 13 இருக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் பாலினாமியல்? யுவர் பாலினாமியல் இஸ் x² - 6x + 13 = 0. எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சா? ஹாஃப் டே தான் டைம் படிக்க இருக்கு மேம். ஸோ ஷெரின், யூ கேன் டூ வாட் அப்படின்னா, நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் ஒரு லிஸ்ட் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கலாடாமா. அந்த சாப்டர் வைஸ்லுக்கு வீடியோஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கோ. சரியாடாப்பா? ஸோ பசங்களா, no more general doubts, please. No more general doubts. Yes, everyone can hear now? ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் எப்படி எழுதுனா போதும், யூ கேன் ரைட் லைக் திஸ்.
ஸோ the sum of the roots மட்டும் ஃபுல் ஃபார்ம்ல எழுதுங்க. sum of the roots and product of the roots ஃபுல் ஃபார்ம் எழுதுங்க. சரியாடாமா? find the general equation of the circle whose diameter joins. ஸோ நம்மளுக்கு diameter கொடுத்துருக்காங்க. diameterோட end points கொடுத்துருக்காங்க. ஸோ this is x1 y1 and this x2 y2. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரெண்டு பாயிண்ட்னாலே நம்ம இப்படி தானே எடுத்துப்போம். டயாமீட்டரோட ஃபார்முலா என்னடாமா? x minus x1 x minus x2 plus y minus y1 y minus y2 which is equal to 0. So now you substitute it. And the point மட்டும் substitute பண்ணுங்க அழகா. So x plus 4 x minus 1 plus y plus 2 y minus 1 which is equal to 0. So ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும்லடாமா? So x square plus 3x plus minus 4 and இதுல பாத்தீங்கன்னா y square minus plus y minus 2 is equal to 0. So what is your answer? X square plus y square plus 3x plus y minus 6 is equal to 0. ஏதாவது டவுட் இருக்கா? Anyone have any doubt in this question? Anyone, any doubt in the question? Please say the page number or question number for Tamil medium. So, டே பசங்களா, நான் வந்துட்டு சீக்கிரமா மல்டிபிள் பண்ணுறேன்னா நீயும் சீக்கிரமா மல்டிபிள் பண்ணணும்னு இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் பொறுமையாக மல்டிபிள் பண்ணி கூட சொல்லுங்கள். சரிங்களா? தப்பு கிடையாது. ரைட், ரெண்டே எப்போ போல் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உனக்கு 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஆன்சர் வரும். நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். சரியாடாமா? உங்களுக்கு 4x minus xன்னு கிடைக்கும். 4x x போச்சுன்னா 3x வரும். ஸோ 3x தான் ஆன்சர். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து என் கூட ரேஸ் வரீங்களா? ஓகேங்களாம்மா? கேன் வி கோ ரேஸ் ஃபார் திஸ்? எந்த சாப்டர்? சி ஃபார்முலா ரிவிஷன் வி வில் கோ டா பசங்களா. ஓகேவா? ஃபார்முலா ரிவிஷன் நம்ம போகும். ஜஸ்ட் ஐ திங்க் ஒன்லி ஃபார் யூ இட் இஸ் ஸ்ட்ரக்கிங் நினைக்கிறேன். ரைட்டா பசங்களா? ஓகே, சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா தெரியணுமா? ஃபைன். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸுக்கு ஃபார்முலா எங்கே இருக்குடா பசங்களா? சம் ஆஃப் தி ரூட்ஸ்னால் இவன் ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணுறது. 2i plus 3 minus 2i plus 3 ஆடிங் தான் இது. ஓகேங்களா? இது என்னடானா 2i plus 3 and minus 2i plus 3 ஓட மல்டிப்ளிகேஷன். ஓகேவாடா பசங்களா? சரிங்களா? இதுக்கு நான் ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல, டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம். ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ். இது 6th சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது என்னது? சி, 2 கேஸ் இருக்குது. உனக்கு வந்துட்டு நான் என்ன சொல்கிறது, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களா. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 ஃப்ரெண்டு ஒரே மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தர் வேறு மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் என்னடாமா? எல்லாத்துக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஸோ எவ்ரி ஒன், கேன் யூ ஆல் ஹியர் மீ? இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுதா? நான் ஃபார்முலா சொல்கிறேன்டா பசங்களா. ஐ வில் சே தி ஃபார்முலாஸ். ஸோ யா, ஸோ சாப்டர் வைஸுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன்ல ஸ்ரீ கனிஷ்கா. அந்த வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லைக் லைனாக போங்க. ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ்ன்ற பேசிக்கில் போங்க. இன்றைக்கி 3 சாப்டர்ஸ், நாளைக்கு 3 சாப்டர்ஸ், நாளைக்கு 3 சாப்டர்ஸ், லைக் 3-4 சாப்டர்ஸ்ன்னு கவர் பண்ணுங்க. சரியாடாமா? எல்லாத்துக்கும் கிளியராக கேட்குதுல்லடா பசங்களா? பிரேக் ஆகுதா? x square plus r square is equal to okay, I can clearly see this. மக்களே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ்லாம் கிடையாது. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற ஃபார்முலாஸை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ 5th சாப்டருக்கு சர்க்கிளுக்கு யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபார்முலாஸ். ஐ நோ x square plus y square is equal to r squareன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. x minus x1 x minus x2 y minus y1 y minus y2 is equal to 0ன்னு இருக்கு. வேற என்ன இருக்கு? general formula x square plus y square plus 2gx plus 2hy plus c is equal to 0. இந்த மாதிரி we have like h கிடையாது f.
ரைட்டா? இந்த மாதிரி 3 வகையான ஃபார்முலாஸ் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரேடியஸும் சென்டரும் கொடுக்கப்பட்டா, ஓகே, கிவனுக்கு ஏற்ற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்துட்டு டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தா, when diameter is given, diameter கொடுத்தாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டயாமீட்டர், அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரியாடாமா? ஸோ மக்களே, லைக் அதே மாதிரிதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஹைலைட் பண்ணுங்க. சில வேர்ட்ஸை ஹைலைட் பண்ணும். இது லைனு, இது பிளெயின், ஓகேவா? லைன் அண்ட் பிளெயின் ஆர் டிஃப்ரெண்ட். இவங்க 2 பேரும் வேற வேற ஆளுங்க. when they are both different, 2 பேரும் டிஃப்ரெண்ட் அப்படின்னா what is the formula? sin theta is equal to, 2 பேரும் ஒரே மாதிரி ஆள் அப்படின்னா cos theta இல்லைன்னா sin theta, அவ்வளவுதான். சரிங்களா? sin theta is equal to மேல வந்து 2 பேர்த்தோட டாட் ப்ராடக்ட், கீழே அவங்களோட மாடுலஸ். சரிங்களா? இப்போ யாரை டாட் ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ண போறோம்? யாரை டாட் ப்ராடக்ட்க்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா லைனுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஆள், ஓகேவா? லைனோட ஜென்ரேஷன், லைன் வந்து ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலியை கொண்டு போறதுக்கு ஜென்ரேஷன் ஒருத்தவங்க வேணும்ல. ஸோ லைனுக்கு ரொம்ப முக்கியமான உயிர், ஹார்ட் அப்படின்னா யாருன்னா அது இவன் தான். ஏன் இவனை சூஸ் பண்ணும்? பிகாஸ் திஸ் இஸ் யுவர் பேரலல் வெக்டார். இதுதான் உங்களோட பேரலல் வெக்டார், லைனோட பேரலல் வெக்டார். ஓகே, அந்த மாதிரி பிளெயினோட ஹார்ட், பிளெயினோட ஹார்ட்னா யாரு? நார்மல் வெக்டார். ஸோ அந்த நார்மல் வெக்டார் இவரு. ஐ ஹோப் எவ்ரிவன் காட் இட். புரிஞ்சுதுங்களா? அவங்க ஹார்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஃபுல் பாடியை யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் அவங்களோட இதயத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் யூஸ் தேம். ஸோ இவங்களுக்கும் டாட் ப்ராடக்ட். சரிங்களா? 1 2 -2 and this is 6 3 and +2. ஓகேங்களா? உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் எடுங்க. when you dot product 6, இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 6, இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா -4. so you can add it. 6 + 6 -4 whole divided by இவங்களோட மாடுலஸ். what is it மாடுலஸ்? வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம்டா பசங்களா. ஐ கோ டவுன். நான் வெளியே போயிட்டு வரேன். ஸோ தட் இப்போ கேக்குதா எல்லாத்துக்கும் தெளிவா? எஸ் எவ்ரிவன். ரேகா, ஜஸ்ரா, நிதிஷ், you can all hear me, right? Now you can hear me. Yes everyone. எல்லாத்துக்கும் தெளிவா கேக்குதா? இப்போ பிரச்சனை இல்லைல்ல? ஓகே, now clear? Voice is clear? Very good. So திருப்பி வேணாலும் நான் சொல்றேன். see, 2 பேரும் லைனும் பிளெயின், லைன் அண்ட் பிளெயினா டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ். 2 பேரும் வித்தியாசமான ஃபேமிலிஸ்னா சைன் தீட்டா யூஸ் பண்ணும். 2 பேரும் ஒரே ஃபேமிலிஸ்னா காஸ் தீட்டா யூஸ் பண்ணும். லைனோட ஹார்ட், அவங்களோட இதயம் யாரு? பேரலல் வெக்டார். யூஸ் திஸ் பேரலல் வெக்டார். ஸ்கேலார் கோஎஃபிஷியன்ட்டோட வரவங்க தான் அந்த பேரலல் வெக்டார். அண்ட் பிளெயினோட ஹார்ட் அப்படின்னா நார்மல் வெக்டார். ஆருக்கு பக்கத்துல டாட் வரவங்க தான் அந்த நார்மல். இவங்க 2 பேர்த்துக்கும் டாட் ப்ராடக்ட் அண்ட் அவங்க 2 பேர்த்தோட மாடுலஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட மாடுலஸ் என்னது? 1 + 4 + 4 அண்ட் இதோட மாடுலஸ் என்னது? 36 + 9 + 4. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் டாமா? ஸோ 12 8 whole divided by இதோட ஆன்சர் வந்து √9. 9னா 3 வரும். இவங்களை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 47. ஸோ 7 8/21. ஸோ வாட் இஸ் யர் தீட்டா? யுவர் தீட்டா இஸ் equal to sin inverse of 8/21. சரியாடாப்பா? ஓகே, காட் இட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இது ஒரு 9th சாப்டர். இதை பார்த்து எல்லாரும் யாரெல்லாம் பயப்படுறீங்க? எஸ், ஹூ எல்ஸ் இதை பார்த்தோன்னே பயப்படுறீங்க? மேம் 9th சாப்டர் எனக்கு வேண்டாம், ஐ ஸ்கிப்ட் இட். யாரடாமா? எஸ், யாருக்கெல்லாம் இதை பார்த்தா ஸ்கிப் பண்ணிடுவீங்க அப்படின்னா யாரு? நீங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணுவீங்களா? ஓகே, இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? 6 + 6 12 12 ஓ, அது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? யாரா அது கேட்குறது? இதுதானே டாட் ப்ராடக்ட் ராமா. டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, I வெக்டார் 2j - 2k 6i + 3j + 2k. ஓகே, டாட் ப்ராடக்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா
II கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? II கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிபிள் பண்ணிக்கணும். 1 and 6 மல்டிபிள் பண்ணா 6. JJ கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிபிள் பண்ணும். 2 and 3 மல்டிபிள் பண்ணா 6. இவனையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா -4. அதுக்கப்புறம் ஆட் பண்ணும். அதுதான் டாட் ப்ராடக்ட். II கோஎஃபிஷியன்ட், JJ கோஎஃபிஷியன்ட்ஸ், KK கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணா டாட் ப்ராடக்ட். ஓகே? ஸோ இதை பார்த்துட்டு பயப்படாதீங்க. இது ரொம்ப சிம்பிள். என்ன, இது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா. என்ன பண்ணணும்? கொஞ்சமாக குறைச்சி எழுதணும். லைக் ஜிக்ஸாக் மோட். என்ன பண்ணும்? இந்த சம பார்த்த உடனே எவ்ரிவன் நோ, எல்லாத்துக்குமே இது வந்து ஜிக்ஸாக் மோட். ஸோ ஜனஸ்ருதி ஃபார் ஜிக்ஸாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ என் பேர். ஓகேவா? ஸோ ஜிக்ஸாக் எப்பயுமே கொஞ்சம் மேலேயும் கீழே போயிட்டே இருக்கும். ரைட்டாடாமா? ஸோ அதாவது 10ல் ஸ்டார்ட் பண்ணணும். 10ல் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக குறைச்சி எழுதணும். ஸோ 9, 8, 7 ஜிக்ஸாக்காக போகணும். ஓகேவா? 6, 5, 4, 3, 2, 1. எப்போ 1/2ல முடியுதோ ஜஸ்ட் மல்டிபிள் வித் π/2. அவ்வளோதான். ஓகேங்களா? ஜஸ்ட் மல்டிபிள் வித் π/2. தட்ஸ் இட். இது எந்த இதுக்காக இருந்தாலும் சரி, சைனுக்காக இருந்தாலும் சரி, காசுக்காக இருந்தாலும் சரி, அவனோட பவர்ஸை மட்டும் பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, 0 to π/2 இருக்கணும். உங்களோட லிமிட் 0 to π/2 தான் இருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சைன் என்ன பவர்ஸாக இருந்தாலும் சரி, அப் டு வாட் எவர் வி கேன் டூ திஸ். சரிங்களா? இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணடாமா, யாரெல்லாம் அவங்களால அடிக்க முடியுமோ அடிச்சிருங்க. இவனை அடிச்சிங்கன்னா 2 கிடைக்கும், இவனை அடிச்சிங்கனாலும் 2 கிடைக்கும். ஓகே, வாட் இஸ் யுவர் ஆன்சர் தென்? 63π divided by, so it is 4, 16, 32, 64 into 8. What is your answer? 64 into 8, 512. இப்படியே எழுதலாம். 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்படியே எழுதலாம். நோ ப்ராப்ளம். சரிங்களா? யான் நிக்கல், அஃப்கோர்ஸ் டாமா. If it is not 0 to π/2, 0 to π/2 இல்லை அப்படின்னா இங்க இருக்கிறவங்கள டீனி எடுத்து 0 to π/2 மாத்திக்கலாம். ஓகேவா? ஒருவேளை 0 to π/2 இல்ல, உனக்கு அப்படிதான் கொஸ்டின் கொடுப்பாங்க. இஃப் இட் இஸ் நாட் அட் 0 to π/2, இங்க 2xன்னு கொடுத்து உங்களுக்கு π/4ன்னு கொடுத்துருப்பாங்க. சரியாடாமா? ஸோ இந்த 2x டீன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்து பண்ணீங்கன்னா உனக்கு π/2க்கு மாறிடும். ஸோ அவன் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகேவா பசங்களா? உங்களுக்கு மோஸ்ட்லி 9th சாப்டர்ல வர 2 மார்க்ஸ் வந்து ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் வச்சு தான் அதிகமாக வரும். ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலாவை நல்லா பிடிச்சிக்கோங்க. இது எல்லாமே எந்த எக்ஸசைஸ்? ஐ திங்க் இட் இஸ் ஆல் 9.6th எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நம்பர் 9.6. அதுல இருக்க ரிடக்ஷன் ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ்க்கு ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவாமா? not in π/2. நிதிஷ், நான் உனக்கு சொல்றேன்டாப்பா. இது எல்லாமே முடிச்சுட்டு we will have a discussion. அப்போ நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதாடா பசங்களா எல்லாத்துக்கும்? ஓகேங்களா? 256 256 எப்படி வரும்? எல்லாத்துக்கும் 5 and 2 வந்துதா 256 வந்துச்சா பசங்களா? 64 into 8 you will be having 5 and 2. ஒரு 2 எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்க எவ்ரிவன். திருப்பி வேணாலும் நான் சொல்றேன், கவனி. என்ன பவர் இருக்கோ டேக் இட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். 10, 9, 8, 7 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல குறைச்சிக்கிட்டே எழுதுங்க. லாஸ்ட்ல π/2 போடுங்க. இந்த π/2 எங்க மட்டும்தான் வரும்னா 1/2ல முடிஞ்சால். 1/2 இல்லாம 2/3ல முடிஞ்சாலாம் போட வேண்டாம். 1/2ல முடிஞ்சா மட்டும் யூஸ் π/2 தேர். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவாடாமா? இட் இஸ் 5 and 2, not 256. செக் பண்ணி பாருங்க. ஒரு 2 மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை கேட்பாங்க. இது வந்து கேட்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், ஒரு ஃபார்முலா தெரியும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம், டிஃபரன்ஷியேட் தான் பண்ணும். ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன்லாம் என்னது? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். y is equal to mx plus cன்னு. ஓகேவா? ஆனால் இங்கே ப்ளஸ் சி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஆரிஜின் வழியா போனால் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைன்னு அர்த்தம். ஃபார் எனி லைன், எனி கர்வ், ஆரிஜின் வழியா போகுதுன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க மாட்டாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் ஆரிஜின் வழியா போகாது. சரியாடாப்பா? ஸோ அப்போ y is equal to mx. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுவீங்க? ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. y டேஷ்னு போடலாம், dy by dxன்னு போடலாம். ஸோ mx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? x வேரியபிள், m கான்ஸ்டன்ட். m அப்படியே இருப்பாங்க. x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ விச் இஸ் m. அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க.
d²y/dx², which is equal to 0. இதுதான் இதோட ஆன்சர். அவங்க தான் அவங்களோட ஆன்சர். சரியாடாப்பா, அந்த கான்ஸ்டன்ட்டை நான் ரிமூவ் பண்ணி காட்டணும், இந்த எம்மை நான் ரிமூவ் பண்ணி காட்டணும், அதுக்கு டிஃபரன்சியேஷனை யூஸ் பண்ணும், அவ்வளோதான். என்ன ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் அண்ட் ரிமூவ் தெம், அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடாமா? எஸ், ஒன்ஸ் மோர் சொல்லணுமா? ஓகே கீர்த்தி. ஸோ ஜஸ்ட் லுக் இட் திஸ் டாமா. ஸ்ட்ரெயிட் லைன்னா யாரு? 10th ஸ்டாண்டர்ட்ல y is equal to mx plus cன்னு ஒரு ஃபார்முலா படிச்சோமா, அதுதான் நான் இங்க யூஸ் பண்றேன். ஆரிஜின் அப்படின்னா கான்ஸ்டன்ட் இல்ல, கான்ஸ்டன்ட் வராது, ஏன்னா ஆரிஜின்னால. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் ஆரிஜின் கான்ஸ்டன்ட் வராது. இல்ல உனக்கு அந்த டவுட்டா இருக்கு அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், mx plus cன்னு போடுங்க. யூஸ் 0,0 passes through it. 0,0 உள்ள போடலாம். போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 is equal to 0 plus c. அப்போ சியோட வேல்யூ 0. கரெக்டா? யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? y is equal to mx மட்டும் கிடைப்பாங்க. சரிங்களா? ஸோ y is equal to mx தான் நம்மளோட ஈக்குவேஷன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிறது தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ திஸ் ஓகேங்களா? y, ஏன்னா இதுல இன்னும் m இருக்குல்ல லத்தி, ஓகேவா? இன்னும் நம்மளுக்கு m இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு m இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டே போகலாம். சரியாடாப்பா? So I have to differentiate till that m gone. எனக்கு அந்த m போற வரைக்கும் நான் differentiate பண்ணணும். எவ்வளோ டைம் வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ ஆர்டர் வேணாலும் போகலாம், தப்பு இல்லை. Suppose x is the number of tails obtained when 3 fair coins are tossed. ஓகே நிக்கில், இப்போதைக்கு நான் கொடுத்ததை படிங்க, பட் ரிவிஷன் கிளாஸை தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணிடாப்பா, சரியா? இந்த எக்ஸாமுக்கு அப்புறம். ஓகே, ஸோ சப்போஸ் எக்ஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் டைல்ஸ் அப்டெயின். ஓகே வாடாமா, இது என்னது? உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு ரேண்டம் வேரியபிள். ஸோ அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு என்ன நம்பர் கொடுக்கணும்னு அவனே சொல்லிட்டான். எக்ஸுக்கு நீங்கள் என்ன நம்பர் கொடுப்பீங்க, எவ்வளோ டைல்ஸ் வருதோ அதுதான் அதோட நம்பர்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க? 3 காயின்ஸை டோஸ் பண்ணுறீங்க. ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஓகே. ஸோ இப்போ உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன வரப்போகுது? 3 டெய்ல்ஸ், 3 காயின்ஸ் அப்படின்னா HHH, HHT and HTH, HTT and THT, THH and TTH, TTT. மொத்தமாக 8 வருதான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. எஸ், வி ஹாவ் 8. ஸோ என் ஆஃப் எஸ்ல 8 பேர் இருக்கணும். சரிங்களா? ப்ராபபிலிட்டி படிச்சிருக்கோம்லடாமா, அதே கதை தான். ஓகே, நத்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்கணும். வேல்யூஸ்னா என்னது? எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு நம்பருக்கு அது கூட்டிட்டு போய் விடும். சரியா? யார் எங்கே போய் விடுது? ஸோ எக்ஸ் ஆஃப் ஹெச்க்கு மட்டும்தான் இட் கிவ் 0. ஏன்னா நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் தான் அதோட நம்பர்ஸ். ஓகே, இதில் அண்ட் அவ்வளோதான். இவங்க 3 பேர்த்துக்குமே எக்ஸ் ஆஃப் ஹெச்ஹெச்டியாக இருந்தாலும் சரி, எக்ஸ் ஆஃப் டிஹெச்ஹெச்ஆ இருந்தாலும் சரி, அண்ட் எக்ஸ் ஆஃப் ஹெச்டிஹெச்ஆ இருந்தாலும் சரி. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யுவர் ஆன்சர் இஸ் 1. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு டெய்ல் தான் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்டாமா ஹெச் ஆஃப் இவங்க 3 பேர்த்துக்கும் நம்மளுக்கு how many t's are there? How many t's? Yes, 2 t's இருக்கு. இன்னும் ஒருத்தர் இருக்காருல்ல, ஸோ எக்ஸ் ஆஃப் டிடிடி 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர்ஸை கொடுக்க போகிறோம். லைக் நீங்கள் குரூப் பண்ணி கொடுக்குற மாதிரி. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர். என்ன நம்பர் கொடுக்க போறீங்கன்னா எவ்வளோ டெய்ல்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அவன் மாதிரி எவ்வளோ டெய்ல்ஸ் இருக்கானோ அந்த நம்பர்ஸை கொடு. இதில் டெய்லே கிடையாது, அதனால 0. இதில் இவங்க 3 பேர்த்துலேயும் ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் 1. இன்னும் மீதி இருக்கிறவங்கள 2 டெய்ல்ஸ் இருக்காங்க. கடைசியாக இருக்கவங்க கிட்ட 3 டெய்ல்ஸ் இருக்காங்க. நாம எழுதியாச்சு. ஸோ நீங்கள் தான் டேபிள் போட்டு அழகாக நோட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்துச்சு?
வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்க்கும்போது 0 1 2 and 3 மொத்தம் 4 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சது. டோட்டலி யூ ஹாவ் 4 வேல்யூஸ். ஓகேவா? அவன் அதை மட்டும் கேட்கல, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், எவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு இன்வர்ஸ் இமேஜ் கிடைச்சது. ஸோ 0ன்றது எத்தனை பேத்துக்கு வந்தது? 0ன்றது ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்துச்சு. ஸோ இட் இஸ் 1. 1ன்றது எத்தனை பேத்துக்கு வந்துச்சு? 1 2 3 3 பேத்துக்கு வந்துச்சு. ஓகேங்களா? 2ன்றது இட் இஸ் ஆல்சோ 3 டைம்ஸ். இது வந்து 1. ஏன்னா 2வும் 3 பேத்துக்கு வந்தாங்க, 3 ஒரே ஒருத்தருக்கு தான் வந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு 8 கிடைக்கணும். டோட்டலி இஃப் யூ ஆட் யூ ஷுட் ஹாவ் 8. இல்லைன்னா தப்பு பண்ணுறோம். எனி டவுட்? புரிஞ்சுதாடாப்பா? ஓகே, இதோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன்டா பசங்களா. ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னா 2nd சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர்ஸ் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1st சாப்டர் வருவாங்க, 8th சாப்டர் வருவாங்க, 11th சாப்டர் வருவாங்க. லைக் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தனியாக, 5 மார்க்ஸ் தனியாக, 3 மார்க்ஸ் தனியாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் 2 மார்க்ஸுக்கான வெயிட்டேஜ், 2 மார்க்ஸ் எந்தெந்த சாப்டர்ஸ்ல இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சரியாடாமா? என்னென்ன டாபிக்ஸில் 2 மார்க்ஸ் வரும் அதையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காட் இட்? ஸோ இப்போ இது என்னது? பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணவா? அரே பசங்களா, ஸோ see this. வாட் இஸ் இட்னா, அவன் என்ன கேட்குறான்? 3 காயின்ஸ், 3 ஃபேர் காயின்ஸோட சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு பண்ண தெரியுமா? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு வந்தீங்களா? ஸோ இதை பண்ணிடுங்க. அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடுங்க. சாம்பிள் ஸ்பேஸில் இருக்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நம்பரை கொடுக்க போகிறேன். என்ன நம்பரை கொடுக்க போறீங்க? அதை அவனே கொடுத்துட்டான். நீ என்ன நம்பர் கொடுக்கணும்னு அவனே கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ், எவ்வளோ டெய்ல்ஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய நம்பர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நம்பர் கொடுக்கணும். இங்கே 8 பேர் இருக்காங்கன்னா அந்த 8 பேர்த்துக்கும் நீ நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? அதை கொண்டு போய் ஒரு டேபிளில் சொல்லுங்க. என்னென்ன நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க, எத்தனை பேர்த்துக்கு அந்த நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்ற கவுண்ட்டை சொல்கிறோம். அவ்வளோதாண்டா பசங்களா. ஓகே, என்எஸ்னால டிவைட்ல 8 போடணுமா? ஓகே, என் ஆஃப் எஸ்னால் நல்லா டிவைட்ல 8 போடணுமா மேம்? இல்லைடாமா, பி ஆஃப் எஸ்னா தான் டிவைட் பண்ணுவீங்க. என் ஆஃப் எஸ்னா நம்பர் கவுண்ட் பண்ணா போதும். சரிங்களா? இப்போ வாட் இஸ் ஆர்டா? இந்த வீக் என்ன சைன்? இந்த வீக் அர்த்தம் வந்து இங்கிலீஷ்ல ஆர் அப்படின்னு அர்த்தம். ஒன்று இது இல்லைன்னா இது. சரியா? யாராவது ஒருத்தர் ட்ரூனாலும் ட்ரூ. ஓகே, ஸோ அண்டு, இதுக்கு இன்வெர்டட் ஆரோக்கு பேர் அண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏ ஃபார் அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு, அண்டுனா என்ன அர்த்தம்? இதுவும் நடந்திருக்கணும், இதுவும் நடந்திருக்கணும், 2 பேரும் ட்ரூவா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ட்ரூ, 1னா ட்ரூ. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூ, 0 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபால்ஸ். ஓகேவா? கம்ப்யூட்டர் அப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். 1னா ட்ரூன்னு அர்த்தம், 0னா ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆர்பி. ஸோ யூ see this, 1R1, 1R0, 1R0 and 1R1. சரியாடாமா? யாராவது ஒருத்தர் ட்ரூனாலே அது ட்ரூ தான். ஓகேங்களா? யாராவது ஒருத்தர் ட்ரூனாலே அது ட்ரூ தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். வாட் அபவுட் அண்ட்? அண்டுனா 2 பேரும் ட்ரூவா இருக்கணும். 2 பேரும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. ஓகேங்களா? ஸோ இது என்னடாமா, 2 பேரும் ட்ரூவா? நோ, 2 பேரும் ட்ரூ. இது ஒருத்தர் ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ், பொய் தான். ஒருத்தர் பொய்னாலும் அது பொய் தான். You got it பசங்களா? So this is your R statement and this is your AND statement. Any doubts? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? No, right? Very good. Everyone. So good ரா பசங்க. சரி, ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு கேட்பாங்க. இது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. லிமிட் கான்செப்ட். லிமிட்னா இப்போதைக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டியூட் பண்ணா போதும். ஸ்ட்ரைட்டா யூ கேன் சப்ஸ்டியூட் இட். சரியாடா பசங்களா? See, bro is asking, where are my mentors? Okay, if anyone knows the answer, பசங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸையும் என்னால் பார்க்க முடியல, நீ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருக்க. ஸோ இஃப் எனிவன் நோஸ் இட், ஓகேவா, யூ கேன் ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னா. இந்த கொஸ்டினுக்கு வேறு யாருக்கும் ஆன்சரே தெரியலையா?
இந்த கொஸ்டினை பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகுதா? அப்படிலாம் இல்லடாமா. ஸோ நீ ஸ்ட்ரைட்டாக இன்ஃபினிட்டி போடணும். எக்ஸ் இருக்க இடத்துல இன்ஃபினிட்டி போடணும். நீ இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு மாறுதா? எஸ், இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டினா இது ஒரு இன்டிட்டர்மைன் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்டிட்டர்மைன் ஃபார்ம்னா லிமிட் போட்டுக்கிட்டு பை ஒரு இந்த பேர் எழுதலைன்னா மார்க் போட்டுருவோம், மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. பை எல்ஹாபிட்டால் ரூல், இந்த ரூல் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். சரியாடாப்பா? இது வந்து எல்ஹாபிட்டால் ரூல். உங்களோட ரீசன் நிதிஷ், ஓகே, அதுக்கு நம்ம ஸ்டெப் ஆன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சரியா? இப்போ என்ன பண்ணுவீங்க? இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பார் எக்ஸ், இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. டே இந்த ஸ்டெப்பில் புரியலன்னா இங்கே கேட்டுரு, திருப்பி திருப்பி ஒரு ஸ்டெப்புக்கு போக முடியாது. மேம் கொஷினை ஜூம் பண்ணுங்க மேம். ஓகே, ஸோ யாரெல்லாம் யூடியூப் செக்ஷன்ஸில் பார்த்துட்டு இருக்கியோ, நான் உங்களுக்கு ஜூம் பண்ண வேண்டிய தேவை இல்லடாமா. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படி ஜூம் பண்ணுங்க. யூ கேன் ஜூம் இட் இன் யோர் ஃபோன். நீங்கள் ஃபோனில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தெளிவாக ஜூம் பண்ண முடியும். பிரேக் டவுன் ஆகாமல் என்னோட வேர்ட்ஸ் நல்லா தெரியும். சரியாடாப்பா? நான் ஜூம் பண்ணேன்னா என்னோட வேர்ட்ஸ் வந்து பிரேக் ஆகும். இங்கே அங்கே பிரேக் ஆகும், கிளாரிட்டி இருக்காது. யூ கேன் ஜூம் இட் தேர். யார் கேட்டீங்க ஜூம் பற்றி? யூவி மெத்தட்லாம் போடக்கூடாது, யூ பை வி மெத்தட்லாம் போடக்கூடாது. எல்ஹாபிட்டால அந்த ரூலே வேண்டாம், யூ பை வி மெத்தடே வேண்டாம். இதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. சரியா? நியூமரேட்டரை தனியாக, டினாமினேட்டரை தனியாக, தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. சரியாடாமா? இப்போ அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ அப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு தான் வரும். கரெக்டா? ஓகே, அப்போ அடுத்தது எவ்வளோ டைம் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உனக்கு இன்ஃபினிட்டி போகிற வரைக்கும் நீ அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, திருப்பி அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? இ பார் எக்ஸ், அகெயின் பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாவாங்க. யூ காட் இட் பசங்களே? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாவாங்க. ஸோ அகெயின் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ திருப்பி நீங்கள் எல்ஹாபிட்டால் யூஸ் பண்ணுவீங்க. இ பார் எக்ஸ் டிவைடட் பை எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 இன்ட்டு இந்த பவர் மறுபடியும் முன்னாடி வரும், பவரில் மறுபடியும் ஒருத்தர் கம்மியாகும். கரெக்டா? இது போய்கிட்டே இருக்கும். இது எது வரைக்கும் போகும்? ஸோ இது எது வரைக்கும் தான் போக முடியும்னு நினைக்கிறீங்க? கடைசியில் எக்ஸ் இருக்கிற வரைக்கும் தானே. எக்ஸுக்கு பவர் 0 வர வரைக்கும் தானே இந்த வேலையை பண்ண முடியும். ஸோ நானே அப்போ கெஸ் பண்ணிக்கிறேன். மல்டிபிள்ஸ் வந்தால் தான் யூவி போடணும். யூ கேன் யூஸ் யூ பை வி ஹியர். ஓகேவா? ஸோ அட்லாஸ்ட் என்ன வரும் நானே எனக்கு தெரியும்டாமா. ஸோ இட் இஸ் இ பார் எக்ஸ் இவ்வளோ டிவைட் பை எம் இன்ட்டு எம் மைனஸ் 1. எவ்வளோ நேரம் டிஃப்ரென்ஷியேட்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் எம் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கும். எக்ஸ் டேர்மே இல்லை, கடைசியில் 1 வந்துடும், எக்ஸே இல்லாத மாதிரி ஆயிரும். சரிங்களா? இந்த ஸ்டெப்பில் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? இன்ஃபினிட்டி பை இது ஒரு நம்பர் m ஃபேக்டோரியல். ஸோ இன்ஃபினிட்டி பை n ஃபேக்டோரியல் இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டின்னு ஒரு ஆன்சரை போட்டிருக்கா, இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா? ஆமாம். எனி டவுட்ராப்பா? அகெயின் சொல்லவா? This live section will, okay, you can understand everyone. இதோட PDF நான் சென்ட் பண்ணிடுறேன். சரியாடா பசங்களா? why ma'am infinity? e par infinity is infinity. e par x curve எப்படி இருக்கும்டாமா? இப்படி தானே curve இருக்கும். ஸோ x இன்ஃபினிட்டி போகும்போது y எங்கே போகுது? அதுவும் தான் இன்ஃபினிட்டி போகுது. ஸோ x நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா your y also tends to infinity. ஓகேவாடா பசங்களா? how 1 come? ஓகே, how 1 come? சரி, ஓகே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ இ பார் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் கியூப் இருக்கு, சரியா? கெஸ் மட்டும் பண்ணுங்க என்ன ஆகும்? இ பார் எக்ஸ் டிவைடட் பை 3 முன்னாடி போகும், 3ல ஒருத்தங்க கம்மி ஆவாங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? இ பார் எக்ஸ் டிவைடட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் 1 அப்படின்னு ஆகும். கரெக்டா? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? ஸோ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதோட ஸ்டாப் ஆகுமா? என்ன பண்ணி வச்சுருக்கோம்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இப்போ புரியுதா லாஜிக்? எவ்ரிவன் லாஜிக் இப்போ புரியுதாடாமா? சி அது என்ன பவர்னு எனக்கு தெரியாது, ஆனால் கடைசியில் 1 வர வரைக்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். ரைட்? ஸோ அதனால தான் 1 போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா?
பவர் முன்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. இட் கீப் ஆன் டிஃபரன்ஷியேட்டிங். ஐம் கீப் ஆன் டிஃபரன்ஷியேட்டிங் இட் டில் மை எக்ஸ் நான் வெளியே போகிற வரைக்கும், எக்ஸை எலிமினேட் பண்ணுற வரைக்கும். ஏன்னா எக்ஸ் இருக்க வரைக்கும் எனக்கு இன்ஃபினிட்டின்னு தான் வரும் கீழே. எனக்கு கீழே இன்ஃபினிட்டி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, வாட் அபவுட் திஸ் சம்? இந்த சம்மை போன வீக்லி நம்ம பார்த்தோம். என்னடாமா, ஃபர்ஸ்ட் இவனை எடுத்துக்கோ, 1 + i divided by 1 - i. இதை என்ன பண்ணணும்? வாட் யூ ஹேவ் டு டூ இட்? இவங்களை நம்ம என்னடா பண்ணணும்? கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும். எங்கெல்லாம் டிவைட் கான்செப்ட் வருதோ நீங்க எங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. டிவைட் கான்செப்ட் வந்தாலே கான்ஜுகேட் தான் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ யூஸ் கான்ஜுகேட். 1 + i divided by 1 + i. மேலே வந்து 1 + i தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்துட்டு 1 + i ஸ்கொயர் + 2i டிவைடட் பை, இது ஒரு கான்ஜுகேட்டையும் அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 1 + 1 which is 2. இது வந்து -1. ஸோ 1 - 1 + 2i divided by 2 which is i. i தானே நம்மளுக்கு ஆன்சர். இந்த நம்பரும் ரெசிப்ரோக்கல்ஸ். இவனோட ரெசிப்ரோக்கல் தான் இவன். ஸோ அப்போ இவனோட ஆன்சரோட ரெசிப்ரோக்கல் தான் இவனும். சரிங்களா? அப்போ 1 - i divided by 1 + i யோட ஆன்சர் என்னன்னா இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? -i. ஓகே, ஸோ இது பிளஸ் சைனா, அடுத்த டேர்ம் வந்து -i. ஸோ யூஸ் இட் ஹியர். i தி ஹோல் கியூப் minus -i தி ஹோல் கியூப். ஐயை கியூப் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -i. மைனஸை கியூப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். மைனஸை கியூப் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் இஸ் பிளஸ். ஐயை கியூப் பண்ணிங்கன்னா i கியூப்னு வரும். ஸோ இட் இஸ் -2i. எனி டவுட்? -2i. இதில் எதுக்காவது டவுட் இருக்குங்களா? your answer is -2i. இந்த லைவ் எப்போ முடியும்? டே பசங்க, யாருக்கு இந்த லைவ் எப்போ முடியும்ன்ற ஆன்சர் தெரியும்? எவ்ரிவன் நோஸ் ரைட்? ஓகே சஞ்சனா. பசங்களா, இந்த லைவ் பார்த்தீங்கன்னா 9:30க்குள்ள முடிஞ்சிடும். சரிங்களா? யா, நெக்ஸ்ட் போலாமா? இஃப் ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப், இவனோட ரூட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வித் இன்டீஜர் ரூட்ஸ். உனக்கு இதோட வேல்யூவும் வேணும், அவ்வளோதான், வேற யாரும் வேண்டாம். சரிங்களா? இது யாருடாப்பா? இது யாரு? முன்னாடி கொடுத்துருக்க 4 பேத்தோட சம். அது உங்களுக்கு தெரியுதா? முன்னாடி கொடுத்துருக்கிறது 4 பேத்தோட சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் திஸ் 4th ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பற்றி நான் பேசல. இந்த 4th ஈக்குவேஷனை பற்றி நான் பேசுகிறேன். இந்த 4th பார் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ how will you find the sum of the roots formula? -b/a. என்னது? -b/a. அப்போ -5/2. எனி டவுட்? இல்லை யாருக்காவது டவுட் இருக்கா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஆல்பா பீட்டா காமா டெல்டா கேட்டிருக்காங்க. தட் இஸ் வாட்? சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட சம் ஆஃப் தி ரூட்ஸ். நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமா டெல்டானா என்ன? ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. So what is the product of roots of this 4th equation? இந்த 4th equation ஓட product formula என்னடாமா? C. இது வந்து C னா இது D/A. A, B, C, D. Product எப்பயுமே constant தான் வருவான். ப்ராடக்ட்டுக்கு எப்பயுமே கான்ஸ்டன்ட், சம்முக்கு எப்பயுமே செகண்ட் டேர்ம். சரிங்களா? அப்போ ப்ராடக்ட்டுக்கு யாரு? D/A. -D/A வரணும். மைனஸா? நோ மைனஸ் கிடையாது, ப்ளஸ் E/A வரணும். ஏன்னா 5 டேர்மில் ப்ளஸ் E/A வரணும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் 8/2. 8/2னா என்னடாமா? 4. ஸோ இது 4, இது -5/2. உனக்கு 2 ரூட்ஸ் இருக்குது. யூ ஹாவ் 2 ரூட்ஸ். இதுக்கு நீங்கள் வச்சு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வேண்டியதான். ஹவு டு ஃபார்ம் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்? எப்படி? உனக்கு 2 ரூட்ஸ் தெரியும். ஓகேங்களா? -5/2 ஒரு ரூட் and 4 ஒரு ரூட். இவங்களை வச்சு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். how will you do the formula? ப்ராடக்ட் வந்து D தானே மேம்? D இல்லடா பசங்க, ப்ராடக்ட் வந்து D கிடையாது. ஏன் D இல்லைன்னா ax/4 bx³ cx² dx + e. சரியா? கான்ஸ்டன்ட் தான் ப்ராடக்ட். அப்போ கான்ஸ்டன்ட் யாரு? E. ஓகேங்களா? எக்ஸ் டேர்ம் அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம D போட்டுறக்கூடாதுல்ல. நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து E தான் வருது. ஸோ E/A. ஓகேங்களா?
ஸோ ஏஎக்ஸ் நம்ம லைனாக தானே வேரியபிள்ஸ் நேம் கொடுப்போம். அப்போ E/A தானே வருவாங்க. ஸோ E/A. சரியாடாமா? ஸோ நெக்ஸ்ட் போங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் யூஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் A+B இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி A+B கூட வேண்டாம். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? டூ LCM. LCM பண்ணிங்கன்னா 8. 8ல் 5 போச்சுன்னா 3/2. And product of the roots. What is the product of the roots of the quadratic equation, Rapa? Product minus 5/2 into 4. What is it? 2. So minus 10. சரிங்களா? அப்போ உங்களோட ஈக்குவேஷன் என்னது? x² minus sum of the roots plus product of the roots. நம்மளுக்கு இன்டீஜர் சொல்யூஷன் வேணும். ஸோ 2ஆல் எல்லா பக்கமும் LCM எடுத்துக்கோங்க. ஸோ 2x² minus 3x minus 20 is equal to 0. Any doubt? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ் டா பசங்களா, அஃப்கோர்ஸ். ஹானா, எவ்ரி ஒன் காட் இட்? சரியாடாமா? ஓகே. யாருக்கெல்லாம் இந்த ஃபார்முலா தெரியாது? ஃபார்முலாஸ் ஐ டோன்ட் நோ மேம். எனக்கு ஃபார்முலாஸ் புரியல. ஓகே. எந்த ஃபார்முலா புரியல? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் புரிஞ்சுதா எவ்ரி ஒன்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் யாருக்கெல்லாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நான் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் யூ காட் இட். சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ரைட்? அது புரிஞ்சு பசங்களா? கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. கேள்வி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும். அந்த ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும்னா ஒன்று ரூட்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா கோஃபிஷியன்ஸ் கொடுக்கணும். நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் கொடுக்கல. நீ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும், நான் அவனோட ரூட்ஸ்னு சொல்லிட்டு 2 பேர்த்த கொடுக்குறாங்க. அந்த 2 பேரும் உனக்கு தெரியாது. நீ ஃபர்ஸ்ட் அந்த 2 பேர்த்த கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 2 பேர்த்துக்கு இந்த ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா யூஸ் பண்றீங்க. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா minus b/a e/a. ஓகேவா? இப்போ நீங்க குவாட்ரேட்டிக் அந்த 2 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டோம். யாரு? இதுதான் அதோட ரூட்ஸ். ஸோ இந்த ரூட்ஸ் இருக்கு, உங்ககிட்ட ரூட்ஸ் இருக்கு. நீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? x² minus sum of the roots into x plus product of the roots. இதுதான் ஃபார்முலா. ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு தேவைப்படுற அந்த 2 ரூட்ஸை ஆட் பண்ணணும். அவங்க 2 பேர்த்த ப்ராடக்ட் பண்ணணும். அவனுக்கான 2 பேர்த்த மட்டும். ஸோ அவனுக்கான 2 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டோம். ஆட் பண்றீங்க, ப்ராடக்ட் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க. யூ காட் இட்? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஓகே. இது எல்லாத்துக்கும் தெரியும்ல? இது ரொம்ப ஈஸில. இதுக்கு ட்ரிக் இருக்கு. வாட் இஸ் திஸ் ட்ரிக்? என்னடாமா ட்ரிக்? x². x²னா என்ன பண்ணும்? x²க்கு பதிலா இது ஏன்னு கேட்காதீங்க, இது ஒரு ட்ரிக். சரியா? x²க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணும்? x(x1) அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. y²க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணும்? y(y1)ன்னு போடுங்க. 25 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த x1 y1ஓட வேல்யூவை கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. எங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது? எனிவன்? அவங்களோட வேல்யூஸ் இஸ் ஆல்ரெடி கிவன் தி கொஸ்டின். ஹூ இஸ் இட்? இவங்க தான் அந்த வேல்யூ. இதுதான் x1, இதுதான் y1. சரியா? ஸோ அப்போ -3x + 4y is equal to 25. ஸோ திஸ் இஸ் யுவர் டான்ஜென்ட் ஈக்குவேஷன். இதுதான் உங்களோட டான்ஜென்ட் ஈக்குவேஷன். நீ வேற எதுவுமே பண்ண வேண்டாம். திஸ் இஸ் ஸ்ட்ரைட் அவே யுவர் டான்ஜென்ட் ஈக்குவேஷன். எனக்கு இதுக்கு நார்மல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நார்மல் ஈக்குவேஷனுக்கு 10th நீங்க 2 மெத்தட். பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் தான் நார்மல் ஈக்குவேஷன். இதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் 2 வகையா கண்டுபிடிக்கலாம். ஒன்று இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஸ்ட்ரைட்டா ஈக்குவேஷன் எழுதலாம். ஸ்ட்ரைட்டா எப்படி ஈக்குவேஷன் எழுதுவீங்க? கோஃபிஷியன்ட்டை ஆல்டர் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ 4x 3y. ஸோ இதுக்கு நெகட்டிவ், இதுக்கு நெகட்டிவ், ஈக்குவல் டு k. இந்த கேவை கண்டுபிடிக்கிறதுக்காக அகைன் யூஸ் தட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை டான்ஜென்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவீங்க, நார்மலுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. 2 பேத்துக்கும் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ தூக்கி போடுங்க. -3, 4 யூ யூஸ் இட் ஹியர். ஸோ இவளுக்கு -3ன்னு போட்டிங்கன்னா +12 கிடைக்கும். இங்கே 4 போட்டிங்கன்னா -12 கிடைக்கும். k is equal to 0. So k 0னா what is your normal equation? -4x - 3 is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y is equal to 0, which is 4x + 3y is equal to 0. 4x + 3y
ஸ்லோப் மெத்தட் மட்டும் ஒரு டைம் சொல்லணுமா? ஓகே, ஹவு டு யூ ஃபைண்ட் தி ஸ்லோப் மெத்தட்? இப்போ இதுக்கான ஸ்லோப்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, யாருக்கெல்லாம் ஸ்லோப் மெத்தட் வேணுமோ அதுவுமே நான் சொல்றேன். சரியாடாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே, let it be the slope m1. What is your slope formula? என்னது? x coefficient divided by y coefficient. x ஓட coefficient minus of x coefficient divided by y coefficient. So 3/4 தான் இந்த லைனோட ஸ்லோப். அப்போ இதோட நெகட்டிவ் ஸ்லோப்புக்கு என்ன பண்ணுவீங்க? m1 m2 is equal to -1. So m2 is equal to -4/3. அதை யூஸ் பண்ணி -4/3. ஒரு ஸ்லோப் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. யூஸ் ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா. y minus y1 is equal to m2 into x minus x1. உன்னோட point -3, 4. Use it here. So 3 y plus 3 is equal to -4/3 into x. Sorry, இது -4. And this is +3. So இந்த 3 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. So 3y minus 12 is equal to -4x minus 12. So இந்த -12 cancel ஆயிரும். 4x plus 3y is equal to 0. இதுவும் யூஸ் பண்ணலாம். உங்களோட இஷ்டம்டாப்பா, எதை வேணா யூஸ் பண்ணி மார்க் போடுவாங்க. சரிங்களா? ஏன் -4x எடுக்கிறோம்? ஏன்னா நிதிஷ் நம்ம ஸ்லோப் சேஞ்ச் பண்றோம்னா நெகட்டிவ் ஆஃப் ஸ்லோப் தானே வருது, நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் தானே வருது. ஸோ நீங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் மாத்துறதுனால ரெசிப்ரோக்கல் ஆயிருது. பட் அந்த நெகட்டிவ் வரணுன்றதுக்காக யாராவது ஒருத்தருக்கு மட்டும் சைனையும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். யூ காட் இட் பசங்களா? இந்த வேலையை தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம பண்றோம். ஏன் நீங்க நம்ம கோஎஃபிஷியன்ட் மாத்துறதுனால ரெசிப்ரோக்கல் ஆயிருச்சு. ஆனால் நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் நம்மளுக்கு வேணும். அதனால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் நீங்க ஆல்டர் பண்ணணும், சைனையும் ஆல்டர் பண்ணணும். யூ காட் இட்? நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா? ஃபைண்ட் தி அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கான அக்யூட் ஆங்கிள் சொல்லணும். சரியா? ஸோ பேரலா பெர்பெண்டிகுலரான்னு பேசணும். பசங்களா ஆங்கிளா இருக்கட்டும், டிஸ்டன்ஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்களோட ஹார்ட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லைனோட ஹார்ட் வேற எங்கேயும் உள்ள டினாமினேட்டர்ல, உங்களோட டினாமினேட்டர்ல தான் இவங்களோட ஹார்ட் இருக்கு. ஸோ ஹூஸ் யுவர் ஹார்ட்? இட் இஸ் 2, -1 and minus. ஸோ சரியா? இதுதான் நம்மளோட பி வெக்டார். வாட் அபவுட் யுவர் டி வெக்டார்? இவங்களோட ஹார்ட். ஸோ 4i minus 2j plus 2k. இவங்க parallel-ஆ? whether they are parallel, they are not parallel. எப்படி பார்த்தோன்னே சொல்ல முடியும்? எப்படி பார்த்தோன்னே சொல்ல முடியும்னா, இவனை யார் கூடயாவது மல்டிபிள் பண்ணா இவன் கிடைப்பானா? நெவர். யார் கூட மல்டிபிள் பண்ணாலும் செகண்ட் ஒன் கிடைக்காது. சரியாடாமா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலருக்கு என்ன செக் பண்ணுவீங்க? டாட் ப்ராடக்ட்ஸ். அவங்களோட டாட் ப்ராடக்ட்ஸை செக் பண்ணுங்க. டாட் ப்ராடக்ட்னா 2 into 4 8, 1 into -2 it is +2, -2 into -2 it is -4. ஆக்சுவலி இங்க சைன் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வாட் இட் ரெப்ரசன்ட்? 6ல 4 போச்சுன்னா இட் இஸ் 2. சரிங்களா? ஸோ டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ நாட். கொஸ்டின்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா? ஸோ கேன் யூ செக் வித் த கொஸ்டின் ரெப்ரசன்ட்ங்களா? இது வந்துட்டு 6.4 5th எக்ஸசைஸ். 6.4th எக்ஸசைஸில் செக் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ கொஸ்டின்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆயிடுச்சான்னு. And can anyone check and say? Sorry. No? Okay, so we'll proceed ரா பசங்களா. ஸோ இது வந்து பேரலும் கிடையாது, பெர்பெண்டிகுலரும் கிடையாது. சரிங்களா? ஸோ நான் இப்போ கொஸ்டின் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஒருவேளை கொஸ்டின் மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர். ஐ திங்க் இட் இஸ் 6.4th எக்ஸசைஸ் டா பசங்களா. 6.4th exercise. No problem. இப்போதைக்கு இங்க வாங்க. நெக்ஸ்ட் பாருடாமா, வாட் இஸ் தி ஃபார்முலா? cos theta is equal to அவங்க ரெண்டு பேரோட டாட். அவங்க ரெண்டு பேரோட டாட் என்னது? 6 and square root of இவங்களோட மாடுலஸ், b ஓட மாடுலஸ். so 4 plus 1 plus 4. so 4 plus 1 plus 4. நெக்ஸ்ட் இவங்களோட மாடுலஸ்.
இவங்களோட மாடுலஸ் என்னது 16 plus 4 plus 4. So it is 6 divided by 3 into, what about this one? 24. 24 எப்படி எழுதலாம்? 4 into 6 ன்னு எழுதலாம். So 2 into root 6 ன்னு எழுதலாம். இவனும் cancel ஆயிருவாங்க. So 1 by root 6. So cos theta is equal to cos inverse of 1 by root 6. சரியாடாமா? questionல changes இருக்கா? Okay. என்ன changes வரணும்? இவங்க -4ஆ? -4ன்னு இருக்கா questionல? ஓகே, இங்க வந்து -4ன்னு சேஞ்சஸ் இருக்கு. எஸ், ஓகே. ஸோ பசங்களா, இந்த கொஸ்டின்ல லைட்டா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இது உங்களோட புக் பேக் கொஸ்டினுக்கு கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கு. சரிங்களா? அக்யூட் ஆங்கிள் மீன்ஸ் காஸ். அக்யூட் ஆங்கிள் மீன்ஸ் காஸ் கிடையாது. இதுவும் லைன், இதுவும் ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி. ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலினா காஸ் தீட்டா, ரெண்டு பேரும் வேற வேற ஃபேமிலினா சைன் தீட்டா. அவ்வளவுதான். ஆங்கிள் அப்படின்னாலே இதுதான் ஃபார்முலா. ஆங்கிள் அப்படின்னாலே வாட் இஸ் த ஃபார்முலா? ரெண்டு வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் டிவைடட் பை இந்த ரெண்டு வெக்டார்ஸோட மாடுலஸ். ஓகேவாடா பசங்களா? ஆங்கிள் அப்படின்னாலே இதுதான் ஃபார்முலா. ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலினா காஸ் தீட்டா, ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஃபேமிலினா சைன் தீட்டா. ஓகே, பட் ரைட் சைட் சேம் தான். லெஃப்ட் சைட் மட்டும் காஸா சைனா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யா, தேங்க் காட். எஸ்டா பசங்களா? Done. Next போலாமா? Okay, we are step 4, 7th chapter. If f of x is differentiable for all, ஓகேவா? எல்லாத்துக்கும் differentiable இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். f of x differentialனு படிச்ச அடுத்த செகண்டே f of x is differential. ஆமா, அது differentiable தான். அப்போ f of x கண்டினியூஸாகவும் இருப்பாங்க. It will be continuous. ஓகேவாடாமா? அவங்க கண்டினியூஸாகவும் இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் f dash of x நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, டெரிவேட்டிவ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் f of 2ன்ற ஒரு இடத்துல வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of 7ன்ற இடத்துல என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்டர்வல் 2,7ன்னு எடுத்துக்கிறேன். 2 எனக்கு கொடுத்துருக்காங்க, 7 எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவனை நான் இன்டர்வல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ பை மீன் வேல்யூ தியரம். என்ன தியரம்? பை மீன் வேல்யூ தியரம். ஏன்னா டிஃபரன்ஷியபிள் கண்டினியூஸ்னாலே மீன் வேல்யூ தியரம் வந்துடும். f dash of x is equal to f of b minus f of a divided by b minus a. இதுதான் ஃபார்முலா. ஸோ யூஸ் இட் ஹியர். ஸோ f dash of இது வந்து f of 7. ஸோ f of 7 minus f of 2 divided by 7 minus 2 is equal to f dash of x. ஸோ இதோட வேல்யூ வந்து 17. So f of 7 minus 17 divided by 5 which is equal to f dash of x. இந்த f dash of x க்கு பதிலா 29 யூஸ் பண்றேன். 29 19 29. ஓகே, ஸோ இப்போ இங்க இருக்க 5 இங்க போனா மல்டிபிள். 29 கூட 5 மல்டிபிள் பண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? ரெண்டு பேரும் லைன்ஸ்னா இட் இஸ் சேம். ஒருத்தர் பிளெயின் ஒருத்தர் லைன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் லைன் ஃபேமிலிஸ். So they are same. ஒருத்தர் லைன் ஒருத்தர் பிளெயின்னா டிஃப்ரெண்ட். ஓகேவாடா பசங்க? 29 into 5 it is 145. Good. So 17 இங்க ஆட் பண்ணுங்க. கூட 17 ஆட் பண்ணீங்கன்னா I hope you will get 162. யாரா பசங்களா? 162, ரைட்? ஸோ f of 7 ஓட பெரிய வேல்யூ யாரு? மேக்ஸிமம் வேல்யூ யாரு? 162. எனி டவுட்? 162. ஏதாவது டவுட் இருக்காடாமா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்? நோ டவுட். இந்த 17 அந்த சைட் போனால் 162 டாமா. மேம் கொஸ்டின் 7ல் 1 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல மேம், அது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அவன் 0 ஆயிடுவான்ல. ஸோ நீங்கள் 0வும் ஆக்கிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. சரியாடாப்பா வித்யா? ஓகே, நெக்ஸ்ட் லைன் மட்டும் ஒன்ஸ் அகைன் சொல்லவா? இல்லைடாமா, இந்த ஸ்டெப்பை எழுதாதனால பயப்படாதீங்க. ஓகே, ஸோ இந்த 5 இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே இருக்க -17 இந்த சைட் கொண்டு வந்துட்டேன். ஸோ இட் இஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்னது?
162. Now it's okay? அது ஒரு லைன் மாதிரி தான், அது ஒரு ஈக்குவேஷன் தான். ஈக்குவல் டு இல்லை, அங்கே இன்இக்வாலிட்டி இருக்கு, அவ்வளோதாண்டா பசங்களா. ஓகேவா? வாட் அபவுட் திஸ் 8th சாப்டர்? 8th சாப்டர் வரல, ஃபர்ஸ்ட் 2 மார்க் இப்போ தானே பார்க்குறோம். ஐ ஹோப் யாடா பசங்களா. ஸோ டிஎஃப், டிஎஃப்னா என்னது? டிஎஃப்னா டிஃப்ரென்ஷியேட், டிஃப்ரென்ஷியபிள், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு எக்ஸி எஃப் ஆஃப் எக்ஸ் யாரை பொறுத்து இருக்காங்க? எக்ஸை பொறுத்து இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஎஃப்பை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா +3, எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டிஎக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2x + 3 இன்டூ டிஎக்ஸ். எல்லாரும் ஆன்சர் சொல்ல முடியுமா? இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. யூஸ் இட் அண்ட் சே தி ஆன்சர். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யாடா பசங்க? யா முருகன், யூ ஆர் பயோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பசங்களா இதில் வந்துட்டு பியோர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, இல்லை வந்து பியோர் சயின்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஸோ கிளாஸஸோட ஸ்டூடியோஸ் பற்றில மேமோட அவைலபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால மேம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்காகவே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணிக்காங்களாமா. அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல சொன்னாங்க. சரியாடாமா? 0.18 ஷாரா? ஓகே, டன். ஸோ யா முருகன், வாட் இஸ் யுவர் எவ்வளோ மார்க் வரும் மேம்? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்? நான் வந்து நீங்கள் 14 out of 14 வாங்க முடியுன்ற நம்பிக்கையில் சொல்லி கொடுத்துருக்கேன்டா பசங்களா. அஃப்கோர்ஸ் யூ கேன் கெட் தட் மார்க். அதில் யாருக்காவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சரியா? ஓகே, இதுவும் 9th சாப்டர். ஸோ 9th சாப்டரை பார்த்தனே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சமூகம் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது, ஒரு ட்ரிக் இருக்குது. சரிங்களா? லிமிட்டை பாருங்க. இவனோட லிமிட்டை பார்த்த உடனே யாருக்காவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வருதா? 2 பேரும் ஒரே நம்பர், ஒருத்தர் நெகட்டிவ் ஒருத்தர் பாசிட்டிவாக இருக்காங்கன்னா யூ ஹாவ் டு செக். நீங்கள் என்ன செக் பண்ணால் போதும், இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா, அவ்வளோதான் நீங்கள் செக் பண்ண வேண்டிய வேலையே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துலலாம் யூ ஹாவ் டு புட் -x. ஓகேவா? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துலலாம் யூ ஹாவ் டு புட் -x. ஸோ இது எக்ஸான்னு செக் பண்ணுங்க, -x and cos of -x. ஓகேங்களா? -x னா -x தான். cos of -x it is +x. cos of -x it is +x. ஏன்னா -x னா எனக்கு 4th quadrant. 4th quadrantல cos பாசிட்டிவ் தான், அதனால இது பாசிட்டிவ் தான். சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு என்னது? minus into f of x. It is minus of f of x, right? நான் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல -xன்னு போட்டேன்னா எனக்கு கொஸ்டினுக்கும் இவனுக்கும் ஒரே ஒரு மைனஸ் சைன் தான் வித்தியாசப்படுது. அதனால இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். இஃப் இட் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன், இதோட ஆன்சர் 0. இன்டகிரேட் பண்ண வேண்டாம், இதோட ஆன்சர் 0. ஓகேவாடா பசங்களா? cos is an even function. ஆனால் அது நிறைய பேத்துக்கு தெரியாதுல. 4th quadrantனால தான் cos of -x it is +x. சரியாடா பசங்களா? everyone, இது 9th chapter. I think it is exercise number 9.3. ஓகேங்களா? டன். கன்ஃபியூஷன்ஸா இருக்கா? என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? சைக், வாட் இஸ் த கன்ஃபியூஷன் யூ ஹேவ்? எல்லா லிங்க்கும் 7th சாப்டருக்கே போகுதாடாமா? நான் கொடுத்த பிடிஎஃப் இல்லையா ஜானா? அப்படியா? ஓகே. y cos is an even function. ஏன்னா cos of -x it is +x. அதனால சொல்றாங்க. டேய், -xனா என்னது? தீட்டா வந்து நெகட்டிவ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். தீட்டா நெகட்டிவ்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அவங்க கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறாங்கன்னு அர்த்தம். கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வராங்க? 4th quadrant. 4th quadrantல ஆல் சைன் டீ கப்ஸ். 4th quadrantல யார் பாசிட்டிவ்? காஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகே ஜனா, நான் செக் பண்ணி பார்க்குறேன்டாமா. ஓகேங்களா? ஓகே, 15th question. சுஷ்மி, நோ ப்ராப்ளம். இந்த 15th question நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பசங்களா, how much questions we have completed so far? See, 50 questions முடிச்சதுக்கப்புறம் we have some sections நான் பசங்களா. Paid students, don't worry. Okay. is okay. Solve the differential equation. You can solve this differential equation dy by dx.
இதை நீ ஒன்றும் சால்வ் பண்ண வேண்டாம். இது ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலா. என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ரைட்டாடாமா? இப்படி ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே பதட்டப்படாதீங்க. எப்பயுமே நிதானமாக யோசிச்சு பாருங்க. அவனே ஒய் தனியாக கொடுத்து வச்சிருக்கான், எக்ஸ் தனியாக கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரிச்சிருங்க. பிரிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஜாப்ல. ஸோ டிஒய் பை 1 minus y square is equal to dx by 1 minus x square. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறோம். ஏன்? டிஃப்ரென்சியேஷன் போகணும்னா இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலா. இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் y, இவங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் x. ஸோ தட் இஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ஓகே, யூ சால்வ் இட். டிஃப்ரென்சியேஷனை நான் மாற்றணும், அவ்வளோதான். கரெக்டாக 25th கொஸ்டினில் ஐ வில் கிவ் வாட்டர் பிரேக்டா பசங்களா? ஓகே ஜானா. நெக்ஸ்ட் பாருமா, வால்யூம் ஆஃப் தி parallelepiped. வால்யூம் ஆஃப் தி parallelepipedனா என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ யூஸ் தி பாக்ஸ் ப்ராடக்ட். உனக்கு 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ் தி பாக்ஸ் ப்ராடக்ட். என்னடாமா ஆன்சர்? ஸோ 2 minus 3 4 1 2 minus 1 3 minus 1 2. So what is your answer? 2 into 2 2s are 4 minus 1 it is 3 minus into minus plus 3 into tan inverse formula வந்து 1 plus y square na da tan inverse formula. 1 plus y square na da tan inverse. Square root of 1 minus y square na sin inverse. மாத்தி போட்டுறாதீங்க, சரிங்களா? So plus 3 into 1 into 2 it is 2 minus of 3 into minus 1 it is plus 3. Next plus 4 into minus 1 minus 6. So 2 3s are 6, it is 5, 5 3s are 15, and what about this? Minus 7 minus 28. So 21 28 it is 7 cubic units. ஓகேங்களா? எல்சிஎம் மாடுலஸ் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ஆன்சர் வரக்கூடாது. ஸோ 7 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே வாடாமா எவ்ரிவன்? ஸோ ஓகே, யாருக்கெல்லாம் பிரேக்ஸ் வேணும்? யூ வாண்ட் பிரேக் வேணுமா என்ன உங்களுக்கு? வாட் இஸ் தி ஃபார்முலா ஆஃப் தி சம்மம்? இதோட ஃபார்முலாவே பாக்ஸ் ப்ராடக்ட் தான்டா பசங்களா. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட். சரிங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட்னா என்னது? டிட்டர்மினன்ட்ஸ். டிட்டர்மினன்ட்ஸ்க்கு பேர் தான் பாக்ஸ் ப்ராடக்ட். ஓகே, யா, எஸ் பசங்களா. see if you can't see it, break வேணாமா? okay, 6 question is left for 25th question. யாடா பசங்களா? so just a minute, but I need a break. ஓகேங்களா? so பசங்களா, ஒரு 5 minutes or 2 minutes, give me 2 minutes, I will be back. so கரெக்டா 7:53 அதுக்குள்ள போய் எல்லாரும் வாட்டர் குடிச்சிடுவாங்க. only 2 minutes break. okay, 2 நிமிஷம் தான் break.
எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டீங்களா பசங்களா? எஸ். ஸ்பாம் பண்றாங்களா? ஸ்பாம் பண்றவங்களெல்லாம் விட்டுடாமா, ஓகேவா? சில பேர்த்தெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. ஓகே, we have to go and flow. ஓகே ஓகே ரைட். தண்ணிலாம் குடிச்சிட்டோம், பவர்லாம் ஏற்றிட்டு வந்தாச்சு. ஸோ we have to have it. நோ டன். யா, கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துட்டோமா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சி பசங்களா, உனக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொஸ்டினில் டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் வெயிட், பேஷன்ஸாக இருங்க. சீக்கிரமாக கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோன்னா வி வில் டிஸ்கஸ். ஓகேங்களா? ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியலன்னா வி வில் கோ பேக் அண்ட் டிஸ்கஸ். நோ ப்ராப்ளம், அதில் தப்பே இல்லை. திருப்பி பார்க்கறதுனாலும் ப்ராப்ளம் இல்லை. சரியாடாமா? நான் சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் படித்தா யூ கேன் டேக் அபோவ் 90. பட் சென்டமுக்கு வி ஹாவ் டு ஒர்க். சென்டம்ங்கிறது ஒரு பவர், அதுக்கு ஒர்க் பண்ணணும். வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தா அந்த 100 எடுக்க முடியாது. 99 கூட எடுத்துலாம். பட் அந்த 100க்கு வி ஹாவ் டு ஒர்க் இட். கொஸ்டின்ஸ் கிளியரா இல்லையா பசங்களா? கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் கோ அண்ட் ஜூம் இட். ஓகேவா? நீ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா இப்படி வச்சு இப்படி ஜூம் பண்ணுங்க. கொஸ்டின் அழகாக தெரியும். நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ஸோ நோ ஒன் கேன் அதில் தப்பு சொல்ல முடியாது. சரியா? ஆக்சுவலி இந்த சம்மை பார்த்துட்டோம். நோ, இந்த சம் பார்க்கலடா பசங்களா? சி, இதில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வருவாங்க. இதில் நிறைய டைப் கொஸ்டின்ஸ் வருவாங்க. இதில் வந்து மோஸ்ட்லி யூ கேன் ஹாவ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். 12th சாப்டரில் கிரியேட்டிவ் கொஸ்டின் தாராளமாக வரலாம். ஓகேவா? ஏ ஆர் பி. ஆர்னா நான் என்ன சொன்னேன்? ஆர்னா ஆர் தான். இதுக்கு பேரே ஆர் தான். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றப்போ ஐ வில், யாராவது ஒருத்தர்னாலே ட்ரூ தான். ஆர் பின்றப்போ 0 and 1க்கு ஆர் சிம்பிள், 1 and 0, 1 and 1, 1 and 1. So what is your answer? யாராவது ஒருத்தர் ட்ரூனாலே ட்ரூ தான். நம்மளுக்கு பரந்த மனசு. யாராவது ஒருத்தர் உண்மையா இருந்தாலும் நம்ம உண்மையா தான் இருப்போம். சரியாதாப்பா? எஸ் டாமா. வாட் அபவுட் அண்ட்? வாட் அபவுட் அண்ட்? ரெண்டு பேரும் ட்ரூவா இருக்கணும். ரெண்டு பேரும் ட்ரூவா இருந்தால் தான் இட் இஸ் ட்ரூ. இதுக்கு யார் எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? மேம் ரெண்டு பேரும் ட்ரூவா இல்லைன்னா இது ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த மாதிரி எனி எக்ஸாம்பிள் ஃபார் யூ தட்? யா, அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? மேக் இட் இஸ் வெரி ஃபன்னி ஸோ தட் நீ மறக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ட்ரூவாக தான் இருப்பீங்களா? ஒருத்தர் துரோகம்னாலும் துரோகம் தானா? அடல்ட்ரிலாம் பற்றி பேசக்கூடாது. ஓகே டே பசங்களா, வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் ஒன்லி நாட்டி. சி, யூடியூப்ல யாருமே அப்படி கமெண்ட்ஸ் பண்ணல. யா, ஸோ இட் இஸ் 0, 0, 1, 1. ஓகே, யா, யாராவது ஒருத்தர் போயினாலும் போய் தான். எஸ். ஓகே, ஃபைண்ட் தி சென்டர் அண்ட் ரேடியஸ். ஓ சரிப்பா, இது என்னது சென்டர் அண்ட் ரேடியஸ்ன்னு யாருக்கு கேட்க முடியும்? என்ன ஷேப்? எதுவுமே கொடுக்கலையே, எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ்? திஸ் ஆர் தட். யா, சர்க்கிள். மேம் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல மேம். சர்க்கிள். சரி, ஓகே. சர்க்கிள் அப்படின்னா ரெண்டு விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்கிள்னா யார் யார் இம்பார்ட்டன்ட்? நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அட் தி சேம் டைம் அதை ஒன்னா மாற்றிக்கிட்டா பெட்டர். ஒன்னா தான் மாற்றிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? ஒன்னா மாற்றிக்கணும். ஸோ உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. இட் இஸ் குட். பட் அவங்கள நீங்கள் ஒன்னா சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ சேஞ்ச் இன் டு 1. ஒன்னா சேஞ்ச் பண்ணோட டிவைட் பை 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. சரி இடமா, அவ்வளோதான். இது முடிஞ்சிடுச்சு. ஓகே, சென்டருக்கு என்ன பண்ணுவீங்க? எக்ஸோட கோஃபிஷியன்ட் யாரு? 2g. ஒய்யோட கோஃபிஷியன்ட் யாரு? 2f. அப்போ g என்னது? your g is minus 3/2. what is af? 1. what is your c? 1. சென்டரோட ஃபார்முலா என்னது? மைனஸ் g, மைனஸ் f. அப்படின்னா என்னடாமா? 3/2, -1. what is your radius?
square root of g square plus f square minus c. So 9/4 plus 1 minus 1. So which is 3/2. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? ஓய் பெய்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? No more talkings. G how 2 ஆல டிவைட் பண்ணுவோம். இது எப்பயுமே 2G தாண்டாமா. இது 2G, இது 2F. நான் மூவ் பண்ணுமா? ஓகே, 1 sec. இப்போ ஓகேவா? It is 3/2 டா பசங்களா. தெரியுதா? It is 3/2. ஓகே. மை டியர் மென்டாஸ், மை வெரி அப்ரெசிட்டிஸ், எங்கடாமா இருக்கீங்க? மற்றவங்க பேசுகிறாங்கன்னா பசிக்குதா? அப்ரெட்டிஸ். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி திங் மற்றவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல. நான் 1/2ன்னு போட்டுட்டேனா? எங்கே 1/2ன்னு போட்டேன்? 3/2 தாண்டாமா. அந்த 3 எழுதுறதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகே, இட் இஸ் 3/2. So prove that is orthogonal. What is your orthogonal means? Orthogonal na statement என்னது? A transpose equal to I. இதுதான் statement. இதை நம்ம prove பண்ணோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? 14th question is wrong. Question wrong தான், ஆனால் ஆன்சர் கரெக்ட் தான். சரிடமா, கொஸ்டின் வந்து தப்பு தான், புக்ல இருக்க கொஸ்டின் கிடையாது. பட் ஆன்சர் நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? A. So it is A is cos theta minus sin theta. sin theta cos theta. அவங்கள யார் கூட மல்டிபிள் பண்ணணும்? மல்டிபிள் வித் அவங்களோட டிரான்ஸ்போஸ் கூட. ஸோ cos theta sin theta minus sin theta cos theta மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? cos square theta plus sin square theta வருதா? cos theta sin theta minus sin theta cos theta வருமாடாமா? and again you will have cos theta sin theta minus sin theta cos theta. So cos square theta plus sin square theta. Same, you will have like this. So cancel another 1 0 0 1. When you have identity, A transpose multiple பண்ணப்போ எனக்கு identity கிடைக்கிறாங்கன்னா this is an orthogonal matrix. இந்த ஃபார்ம்ல எங்க இருந்து வந்துச்சு? இது வந்து சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1ல இருக்கு. ஓகே மேடம், இந்த ஃபார்ம்ல எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆர்த்தோகனல் டெஃபினிஷன். ஆர்த்தோகனல் டெஃபினிஷன் போய் பார்த்தீங்கன்னா A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அதோட டெஃபினிஷன்ல A இன்வெர்ஸுங்கிறது A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வேர்டு இருக்கும். A இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு மேட்ரிக்ஸ் அவன் கூட மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி கிடைக்கணும், அதுதான் இன்வெர்ஸ். அதுல இருந்தா டிரைவ் பண்ணியிருக்கோம். A transpose is equal to identity. Clear? Next, show that the percentage error. This is from 8th chapter, most repeated sum. ஓகேவா? உங்களுக்கு most repeated 2 mark sums நான் கொடுத்துருக்கேன்ல, அதுல வருது. சரியாடாமா? ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 times ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 1 more time திருப்பி சொல்லவா? டே பசங்களா, ஆர்த்தோகனல்னா என்னன்னா அதோட இன்வெர்ஸ் வந்து அவங்களோட டிரான்ஸ்போஸா இருப்பாங்க, அதுதான் ஆர்த்தோகனல். சரிங்களா? இன்வெர்ஸ்னா என்னது? இன்வெர்ஸ்னா என்னது? ஒரு மேட்ரிக்ஸ் ஒருத்தர் கூட மல்டிபிள் பண்ணும் போது ஐடென்டிட்டி கிடைப்பாங்க. யார் கூட மல்டிபிள் பண்றோமோ அதுக்கு பேர் தான் இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்த்தோகனல்னா என்னோட இன்வெர்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஏவி ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி வரும் அப்படின்னு அர்த்தம். சரியாடாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, எப்படி இன்வெர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ புரியுதுங்களா? இன்வெர்ஸ்ங்கிற கான்செப்டே புரியாம படிக்காதீங்க. இன்வெர்ஸ் வந்து 2 இன்வெர்ஸ் இருக்கு, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அடிட்டிவ் இன்வெர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னு இருக்காங்க. ஹூ இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்? இப்போ 2ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் யாரு? 1/2. இவனோட இன்வெர்ஸ்னா 1/2. அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் அவனையும் இவனையும் மல்டிபிள் பண்ணாதான் 1 கிடைக்கும். அதனால தான் 1/2 இன்வெர்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல், லைக் தட். புரியுதாடாமா? இன்வெர்ஸ்னாலே மல்டிப்ளிகேஷன், அவங்க கூட மல்டிபிள் பண்ணா எனக்கு 1 கிடைக்கணும், அதாவது ஐடென்டிட்டி கிடைக்கணும். ஸோ பர்சன்டேஜ் எரர் இன் தி nth ரூட் ஆஃப் அ நம்பர். அப்போ நம்ம கிட்ட கொடுக்கறதே என்னது? என்ன ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? the function given is x is equal to y is equal to
nth ரூட் ஆஃப் அ நம்பர். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனே. சரிங்களா? இப்போ இவனுக்கு நீ பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் பர்சன்டேஜ் எரரோட ஃபார்முலா? dy by y into 100. இதுதான் ஃபார்முலா. வாட் இஸ் டாமா? dy by y into 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? பவர் முன்னாடி வந்துடும். பவர்ல ஒருத்தவங்க கம்மி ஆவாங்க. ரைட்டா? யாடாமா? ஸோ இப்போ என்ன ஆகும்? டிஎக்ஸால் இங்கே மல்டிபிள் பண்ணிப்பீங்க. சாரி ஒரே நிமிஷம். சாரிடாமா, ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஐ ஹாவ் டு யூஸ் லாக் ஆன் போத் சைட். ஓகேங்களா? லாக் வந்து நான் போத் சைடு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ லாக் y யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/n இன்ட்டு லாக் எக்ஸ். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/y இன்ட்டு dy which is equal to 1/n into 1/x into dx. ஓகேங்களா? இதை இன்டூ 100 நம்மளுக்கு இவங்க இன்டூ 100 நம்மளுக்கு வேணும். சாரிடாமா. ஸோ dy by y into 100 நம்மளுக்கு வேணும். ரைட்? ஸோ dy by y into 100 which is equal to 1 into dx by x into 100. சரிடாமா? இது யாரு? பர்சன்டேஜ் எரர் இன் y which is equal to 1/n into பர்சன்டேஜ் எரர் இன் x. இதைத்தான் அவன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். பர்சன்டேஜ் எரர் இன் y is equal to 1/n times of percentage error in the x which is a number. We proved it. அவ்வளோதான்டா பசங்களா. யூ காட் இட்? நோ ப்ராப்ளம்டா பசங்களா. உங்களோட அக்கறை எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. ஓகே, ஸோ கேன் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன்? போலாமா? ஷோ தட் y is equal to e power minus x plus mx plus n is a solution of. ஒன்ஸ் சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்கிறேன். சரிங்களா? என்னடாமா பர்சன்டேஜ் எரர்? பர்சன்டேஜ் எரர்னா என்னது? dy by y into 100. இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் எரர். ஸோ அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னதுன்னா nth ரூட் ஆஃப் அ நம்பர். y is equal to x bar n by 1/n எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா லாக் யூஸ் பண்ணிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் லாக் அப்ளை பண்ணீங்கன்னா பவர் வந்து முன்னாடி மல்டிபிள் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ல டிஃப்ரென்ஷியேட் பண்றீங்க. dy by 1/y into dyன்னு வருவாங்க. 1/x into dxன்னு அங்க வருவாங்க. சரிங்களா? இன்டூ 100 இன்டூ 100 ரெண்டு பக்கமும் இன்டூ 100ஆல மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இது வேற யாரும் இல்லை பர்சன்டேஜ் எரர், இது வேற யாரும் இல்லை பர்சன்டேஜ் எரர் இன் எக்ஸ். அவ்வளோதான்டா பசங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணும்? இவனே சொல்யூஷன் கொடுத்துட்டான். அவங்க உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது மேம்? ஓகே, யா ஜனா யூ கேன் ராமா. யா நான் 4th சாப்டர் இன்னைக்கு முடிச்சிருவேன்டா பசங்களா. சி இதில் வேற யாருக்காவது டவுட் இருக்கா? எனிவன் ஹேவ் டவுட் ஜஸ்ட் ரைஸ் யூர் ஹேண்ட். இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கவங்க யூ கேன் புட் எனி எமோஜிஸ்டா பசங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 8.1ல் ஐ திங்க் இட் இஸ் 6th சம்மோ 7th சம்மோ வரும். கிளியர் ரைட்? எந்த டவுட்ஸும் இல்லைலாமா? ஓகே, நெக்ஸ்ட் தான் போகலாம்ல. ஓகே, ஃபைன் திஸ். டவுட் இருக்குங்களா? லாஸ்ட் ஸ்டெப்பா? லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன டவுட்டு? இது ஃபார்முலாடா பசங்களா. dy by y into 100னா இட் இஸ் லாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் டவுட்டாக இருக்குங்களா? ஏன் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னு டவுட் பண்ணுறீங்களா? நம்மளுக்கு பர்சன்டேஜ் எரர்னு ப்ரூஃப் பண்ணணும். பர்சன்டேஜ் எரர்னா இன்டூ 100 வேணும். ஸோ அதனால ரெண்டு பக்கமும் இன்டூ 100 யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் இன்டூ 100, இங்கேயும் இன்டூ 100. சரிங்களா? ஸோ இட் இஸ் பர்சன்டேஜ் y. dy by y into 100னா அதுக்கு பேர் பர்சன்டேஜ் எரர் இன் y. இது என்னது? பர்சன்டேஜ் எரர் இன் x.
லாக் எதுக்கு யூஸ் பண்ணோம்? லாக் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/y வரதுக்காக, 1/y 1/yன்னு வரதுக்காக தான் லாக் யூஸ் பண்ணுறேன். சரியாடமா? dy/y எனக்கு வேணும், அதாவது டிவைட்ல y வரணும். டிவைட்ல y எப்போ வருவாங்க? ஸோ இட் இஸ் லாக் யூஸ் பண்ணாதான் அவன் டிவைட்ல வருவான். அதுக்காக லாக் யூஸ் பண்றோம் ரெண்டு பக்கமும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணி இவனை கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள் ராமா. சரியா? அவனே ஆன்சர் கொடுத்துட்டா அந்த ஆன்சரை நீ ஷோ பண்ணா போதும். 10th சாப்டர்ல நிறைய சம் வந்து ஷோ பண்றதா தான் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம். சரியா? ஸோ ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட்ராமா dy/dx இஸ் ஈக்குவல் டு, இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் எங்க இருக்காங்க? எக்ஸ் வந்து பவர்ல இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்கானதை பண்ணிட்டு தான் பவருக்கானதை பண்ணும். ஸோ ஈக்கானதை பண்ணீங்கன்னா e⁻−x. இப்போ பவரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா -1. mxஐ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் m. இன்னமும் நம்மளுக்கு எது வரைக்கும் போகணும்? செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் போகணுன்றாங்க. ஓகே, யூஸ் இட். மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் பிகம் ப்ளஸ் e⁻−x ப்ளஸ் 0. m டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுண்டாமா, நம்மளுக்கு இவன் கூட e⁻x தான் இருக்காங்க, -x இல்லை. ஸோ இவனை எக்ஸா மாத்துங்க. ஹவு வில் யூ சேஞ்ச் இட்? d²y/dx² which is equal to 1/e⁻x. ஸோ இப்போ இந்த இருக்க e⁻x இங்கே மல்டிப்ளை ஆயிடுவாங்க. ஸோ அப்போ e⁻x d²y/dx² is equal to 1. இங்க இருக்க 1 இங்க வந்தா -1. You got it? கிடைச்சிச்சடா பசங்களா? x⁻1/n எப்படி மேம்? அது இங்க கொடுத்துருக்காடாப்பா, அதனால nth ரூட்னா என்னது? ஸ்கொயர் ரூட்னா 1/2, கியூப் ரூட்னா 1/3. பவர் ரூட்டை பவரா எப்படி எழுதுவீங்க? 1/n எழுதணும். ஓகேவா நிதிஷ்? on z define இப்படி ஒரு ஆபரேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன ஆபரேஷன் கொடுத்துட்டாங்க? திஸ் இஸ் ஒன் ஆபரேஷன். இந்த ஆபரேஷனுக்கு என்ன அர்த்தம்? இந்த சிம்பிள் வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு வேலைடாமா, அவன் என்ன வேலை சொல்றான்னு தெளிவா பாருங்க, then you can understand. சரிங்களா? ஸோ வாட் தே கிவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பரை பவருக்கு ரைஸ் பண்ணும், அண்ட் செகண்ட் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்பரை பவராக ரைஸ் பண்ணி ஆட் பண்ணும். இதுதான் நீங்கள் பண்ண போகிற வேலை. இந்த ஒரு சிம்பிளுக்கு இவ்வளோ பெரிய வேலையை நம்ம செய்யணும். சரிங்களா? ஓகே. ஸோ பைனரினா என்ன அர்த்தம்? ரெண்டு செட்லேருந்து ஒரு செட்லேருந்து ரெண்டு பேர்த்த நீங்கள் எடுத்துப்பீங்க, அவனை நீ ஆப்ரேட் பண்ணுவ, கம்பைன் பண்ணுவீங்க, கம்பைன் பண்ணிட்டு அதோட ஆன்சரும் அதே செட்டுக்கே போகணும். அப்படி போகலைன்னா அது பைனரி கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க, யூ ஆர் டேக்கிங் இன்டீஜர்ஸ், ரெண்டுமே ஒரு இன்டீஜர் நம்பர். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற செட் வந்து இன்டீஜர் செட், ரெண்டும் ஒரு இன்டீஜர் நம்பர். ஓகே, நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்க. ரைட்? ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு என்ன அர்த்தம்? எம்முக்கு ஒரு இன்டீஜரை பவராக ரைஸ் பண்ணுறோம். இதோட ஆன்சர் ஒரு இன்டீஜரா இல்லை வேற ஏதாவது வருவாங்களா? நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. m⁻n இட் குட் பி அன் இன்டீஜர் ஆர் சம் அதர் நம்பர். அது ஒரு இன்டீஜரா மட்டும் தான் இருக்கணுமா, இல்லை வேற ஏதாவது நம்பரா இருக்கலாமா? ஆமா, தாராளமா அட்டென்ட் பண்ணலாம்டா பசங்களா. இன்டீஜரா மட்டும்தான் இருக்குமா? டேம் ஷூரா? இல்ல, தட்ஸ் ராங். That's wrong. It's wrong டாமா. நான் தான் சொன்னல, நல்லா யோசிச்சு பாருங்க, காம்ப்ளெக்சிட்டி பட்டு யோசிச்சு பாருங்கன்னு சொன்னா. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, m⁻−5 what is it? It is 1/m⁻5. 1/n⁵ it is not an integer. It is not an integer. It is a rational number. ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸும் ஒரு இன்டீஜர் தான். நீங்க நெகட்டிவ் நம்பர்ஸை பவருக்கு ரைஸ் பண்ணீங்கன்னா அவன் கீழே வந்துருவான். டினாமினேட்டருக்கு வந்துதான் ஆகணும். டினாமினேட்டருக்கு வந்தா இட் பிகம்ஸ் a rational number, so it is not an integer. So அப்போ m plus nm it need not to be integer. அது இன்டீஜரா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ பைனரி. இது பைனரியான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் அ பைனரி. புரியுதாடா பசங்களா? ஸோ யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. எல்லா விதத்துலயும் யோசிச்சு பாருங்க, எல்லா நம்பர்ஸ்க்கும் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? அவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லாம இன்டீஜர் சொல்றானா, அப்ப நீ நெகட்டிவ் நம்பர் தானே யோசிச்சு பார்த்து சொல்லணும்.
யாடா பசங்களா? Which chapter it is? 12th chapter, exercise number 12.1. ஆனால் இது வந்து creative sum நினைக்கிறேன். புரியலையா? டேமா நீ 2 நம்பர் எடுத்துக்கணும். 2 நம்பர் இன்டீஜர்ஸா எடுத்துக்கணும். நீ நாட் ஓகே சாரி நாட் போட வந்துட்டேனா? யா. ஸோ 2 நம்பர்ஸ் இன்டீஜர். யூ கேன் கிவ் எனி எக்ஸாம்பிள். நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் 2 and -3 belongs to Z. 2 and -3 belongs to Z. ஸோ 2க்கும் -3க்கும் இந்த ஆப்ரேஷன் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 bar -3 plus -3 bar 2. இது வந்து இன்டீஜர், பட் இட் இஸ் 1/8. 1/8 plus 9. ஸோ இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். இவங்க இன்டீஜர் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ பைனரி. அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. Next, principal value, 4th chapter. What is the principal value of sin inverse of sin of 5π/6? நல்லா தெரிஞ்சுக்கோடாமா. முதல்ல சைனோட பிரின்சிபல் வேல்யூ யாருக்கும் நடுவில் இருக்கணும். 90 டிகிரிக்கும் -90க்கும் நடுவில் இருக்கணும். 90 to 90 தான் என்னது? ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட். உன்னோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட்குள்ள தான் வரணும். சரியாடாமா? ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. 5π/6. வாட் இஸ் 5π/6? 5π/6 ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட்குள்ள இருக்காங்கன்னா நோ ப்ராப்ளம். சைனை கேன்சல் பண்ணிடுங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட்குள்ள வருவாங்களா? 5π எக்ஸாம்பிள் போடணுமான்னு கேட்டிங்கன்னா நோ நீட். பட் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லிட்டீங்கன்னா டவுட் இல்லாமல் நீங்களும் எழுதிக்கலாம்ல. யாரை வேணா கொடுக்கலாண்டாமா. சரிங்களா? எக்ஸாம்பிள் இஸ் நாட் நெசசரி, பட் யா ஓகே. இதை பார்த்தீங்கன்னா போதும்டா பசங்களா. எஸ், இவங்க 2 பேர்த்தையும் வருவாங்களா வரமாட்டாங்களா? 5π/6. 5/6னா என்னது? 5/6னா 30 டிகிரி. ஸோ 5π/6னா என்னது? 5 into 30 which is 150. 150 ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட்குள்ள தானே வருவாங்க. எஸ், இட் இஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா நோ ப்ராப்ளம். சைனும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ இட் இஸ் 5π/6 தான் நம்மளோட ஆன்சர். அந்த லிமிட்குள்ளே இருந்தால் தான் போடணும். 5/6லாம் கிடையாது, 5π/6 தான். சாரி ஐயோ சாரி டேமா ஒரே நிமிஷம் இரு. நான் இங்கே போட்டுட்டு யோசிக்கவே இல்லை பாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 குவாட்ரண்ட்ஸ், ஃபோர்த் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 90க்கும் -90க்குள்ள இருக்கணும். 90க்கும் -90க்கும் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும். ஓகே, இட் ஷுட் பி லைஸ் வித்தின் 1 and 2, 1 and 4. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் எங்கே இருக்கு? நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்க. ஸோ யூ கான்ட் கேன்சல் இட். அப்போ ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. இதோட ஆன்சர் என்னது? இட் இஸ் sin π/6. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தாலும் அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ சைன் ஆஃப் இவனை நீ எப்படி எழுதிக்கலாம்? 6π - π/6 எழுதிக்கலாமா? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் கேன்சல் பண்ணிங்கன்னா π - π/6ன்னு வரும். π - π/6 இட் இஸ் சேம் ஆன்சர். ஸோ π/6 இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். யுவர் ஆன்சர் இஸ் π/6. Now you can cancel it. ஓகேவா? எஸ் டாமா. புரியலையா? யாருக்கு புரியல? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த சாப்டர் தான் நம்ம நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன்டாமா. என்ன நான் சொல்கிறேன்னா, உனக்கு இங்கே இருக்க ஆங்கிள் பார்த்தேன்னா இவன் சொல்கிற குவாட்ரண்ட்குள்ளே, இவங்க சொல்கிற லிமிட்குள்ளே இருந்தால் கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணாதீங்க. இவன் சொல்கிற லிமிட்குள்ளே அவன் வரல. அப்போ இதை நீங்கள் ரீகன்வெர்ட் பண்ணுங்க. ரீகன்வெர்ட் பண்ணும். எதெல்லாம் யூஸ் பண்ணி ரீகன்வெர்ட் பண்ணலாம்? சைன் ஆஃப் 90 - θ யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். சைன் ஆஃப் 180 - θ யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். இந்த 2 பேர்த்த ஆர் சைன் ஆஃப் 180 + θ வச்சு யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். சைன் ஆஃப் 180 360 - θ, 360 + θ இவனை வச்சுலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சைன் ஆஃப் 180 - θனா யாரு? சைன் θ, ரைட்? ஸோ இது வேற யாரும் கிடையாது. 180ல 30 மைனஸ் பண்ணுறது தான் 150. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 180 - 30 இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு sin 30. ஸோ அதான் sin 30ன்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் போலாமாடா பசங்களா?
ஸோ காஸ் ஜார்டன் மெத்தட். வாட் இஸ் காஸ் ஜார்டன் மெத்தட்? காஸ் ஜார்டன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதோ இப்போ கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. என்ன பண்ணோண்டாமா, ஏவையும் ஐ மேட்ரிக்ஸையும் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸா எடுத்து எழுதுங்க. ரைட் இட் லைக் அன் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். சி காஸ் ஜார்டனுக்கு என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? யா, வாட் இஸ் தி ப்ரொசீஜர்டாப்பா? ஹாண்டாமா அதே மாதிரி தான். எஸ்டா பசங்களா, அதே மாதிரி தான். சரி, வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? நான் சொல்றேன், இந்த ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோவை அட்டைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜீரோவை அட்டைன் பண்ணணும். ஓகேவா? ஒன் டவுட். வாட் இஸ் யர் டவுட் ராமா? இந்த ஜீரோவை ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு வாங்க. இந்த ஜீரோ எப்படி பண்ணுவீங்க? இவனை ஜீரோ ஆக்கணும், 5 நான் ஜீரோ ஆக்கணும். அவ்வளோதான் என் கோல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 5 ஜீரோ ஆக்கணும் வித் ஹெல்ப் ஆஃப் 2. 5 2ஓட ஹெல்ப்ல எப்படி ஜீரோ ஆக்குவீங்க? 5 2 கூடயும் 2 5 கூடயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். கரெக்டா? இந்த ரோவை ஃபுல்லா 2ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ 10 -4 0 2. நெக்ஸ்ட் இவனை ஃபுல்லா 5ஆல மல்டிபிள் பண்ணும். 10 -5 5 0. தென் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 0 +1 -5 2. It is creative sum. இது வந்து எக்ஸைஸ் சம் தான். யாரா பசங்களே, இது எக்ஸைஸ் சம் தானே? எக்ஸைஸ்ல ஃபர்ஸ்ட் சம்னு நினைக்கிறேன். செகண்ட் ரோ மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? ஓகே, இப்போ யோசிங்க. இப்போ என்னடாமா, அடுத்தது யாரு? இவன் ஜீரோவா? மேல இருக்கிறவனை ஜீரோ ஆக்கணும். அதாவது இவனை ஜீரோ ஆக்கணும். சரியா? இவன் ஜீரோனா இவனே ஜீரோ ஆக்கணும். ஸோ வாட் யூ டூ? with the help of இது இந்த 1ஓட இவனை, இந்த 1ஓட ஹெல்ப்ல 1 - 1 ஜீரோ ஆக்கணும். வாட் வில் டூ? ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா ஆட் பண்ணிட்டா போதும். சரியாடமா? ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? யாரை சேஞ்ச் பண்றோம்? ஃபர்ஸ்ட் ரோவை சேஞ்ச் பண்றோம். அப்ப செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவை ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 2 zeros are 0, -1 it is 0. இந்த ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா -4 and இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா 2. சரிடாப்பா? இப்போ என்ன பண்ணீங்க? 1 அச்சீவ்டா, ஜீரோஸை கொண்டு வந்தாச்சு. இது 1ல தான் இருக்கு. இதை 1ஆ மாற்றணும். இதை 1ஆ மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிவைட் பை 2. என்டையரா டிவைடட் பை 2. ஸோ 1 0 0 1 வந்துருச்சா? அதை ஃபுல்லாக 2ஆல சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா -2 1 -5 2. எனி டவுட்ரா பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கிளியர்? என்ன டவுட்? திருப்பி சொல்லணுமா? ஒரே நிமிஷம்டா பசங்களா. ஒரு மைனஸை மட்டும் நான் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கேன். வேற ஐ மிஸ்ட் இட். சப்ராக்ட் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணிட்டோமா? லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க? ஓகே டேமா, திருப்பி நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜீரோக்கான வேலையை பண்ணும். இவனை ஜீரோ ஆக்கணும். அடுத்தது இவனை ஜீரோ ஆக்கணும். ஓகேவா? அடுத்தது இவங்க ரெண்டு பேர்த்த 1ஆ மாற்றணும். ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு 5 0 ஆக்குங்க. 5 0 ஆக்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு யூ மேக் இட் அஸ் 0. ஓகே, ஸோ அவனை 0 ஆக்கிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இவனை 0 ஆக்கணும். இந்த நம்பரை 0 ஆக்கணும். ஸோ 0 ஆக்க ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் ஆடட் வித் தெம். அவங்க கூட ஆட் மட்டும் பண்ணாலே நம்மளுக்கு 0 ஆயிரும் இல்லடாமா? எண்டிங் டைம் வந்து 9:30 பசங்க. அப்புறம் என்ன பண்ணும்? இவனையும் 1ஆல பண்ணும். இல்லடாமா, சப்ராக்ட் பண்றோம் நம்ம. we are subtracting it, ரைட்டா? ஸோ +5ல -4 போச்சுன்னா +1, it is -5 and it is 2. சரிங்களா? எனக்கு இப்போ என்னன்னா இது எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் சைன் மாறி வந்திருக்கணும். சைன்ல ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். எஸ்டா பசங்களா, வாட் இஸ் யுவர் டவுட்? ஃபர்ஸ்ட் 1 ஆக்கி அதுக்கப்புறம் பண்ணக்கூடாதா? 1 ஆக்கிட்டு பண்ணீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸா வருவாங்க. சரிங்களா? when you do with 1 you will get as a fraction. ஃப்ராக்ஷனா வரும் இல்லடாமா? கரெக்ட் தானே? ஓகே,
பசங்களா நீ தாராளமா பண்ணலாம். இவனை நீ 1 ஆக்கிட்டு பண்ணலாம். நீ இப்படி 1 பண்ணனா உனக்கு ஃப்ராக்ஷன்ஸ் வந்துருவாங்க. ஃப்ராக்ஷன்ஸை நீங்க ஆட் பண்றதோ சப்ராக்ட் பண்றதோ கஷ்டமா இருக்கும். எல்சிஎம் எல்லாம் எடுத்து பண்ணணும்ல. அதுக்காக தான் நான் இப்படி சொல்லிடுறேன். ஜீரோஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1ஆ மாத்துறது ஈஸி. ஸ்ட்ரைட்டா அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப்ல ஃப்ராக்ஷனா மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்டே ஃப்ராக்ஷனா மாத்தி ஏன் கஷ்டப்படுற? எப்படி வேணாலும் பண்ணலாம்லடாமா. Yeah, so next, what is your inverse? Even தான் உன்னோட inverse. So your A inverse is equal to -2 1 -5 2. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருடாமா. what you will do? அவனே கொடுத்துட்டாங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் -9y is equal to 0. சரிங்களா? so what is your dy by dx? dy by dx is equal to a into e power 3x into 3 plus b into e power -3x into -3. -3 போட மறந்துடாதீங்க. சரியாடாமா? so this is 3a e power 3x minus 3b e power -3x. okay, again differentiate பண்ணுங்க. again differentiate பண்ணீங்கன்னா 3a into e power 3x plus 3 into 3 வரும். -3 into -3 plus 3 into 3 b power e -3x. so நீங்க 9 காமனா எடுத்துட்டீங்கன்னா a into e power 3x plus b into e power -3x. இது எங்கயாவது பார்த்த மாதிரி இருக்காடாமா? மேம் ரோ அடிஷன்ஸ் அண்ட் சப்ராக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோவா மாற்றணுமா? ஹவு மேம்? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோலாம் ரோ ரிடக்ஷன் மெத்தடில் தான்டாமா பசங்களா. இது வந்து காம்பினேஷன்ஸ். இவங்க கம்பைனாக வருவாங்க. ஓகேவா? சி அந்த காஸ் ஜார்டன் மெத்தடில் உனக்கு ப்ராப்ளம் இருந்தால் டோன்ட் வெரி. காஸ் ஜார்டன் மெத்தட்னா என்னன்றதை நாளைக்கு உனக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிவைஸ் பண்ணுறோம்ல, அதில் காஸ் ஜார்டன் மெத்தடை வந்து வி வில் பி சீயிங் அஸ் அ டெம்ப்ளேட். அது தனியாக ஒரு 10 to 20 minutes நான் சொல்லி தருவேன். அதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியாடாமா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவரில் 1 மைனஸ் ஆகாதா? ஆகாது. 1 மைனஸ் ஆகாது. சரிங்களா? பவர் அப்படியே தான் இருப்பாங்க. லைக் இ பவர் அப்படின்னாலே டிஃப்ரென்சியேஷன் வந்து இ பவர், அந்த பவர் அப்படியே தான் இருக்கணும். அந்த பவரை திருப்பி திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பக்கத்தில் மல்டிபிளாக போடணும். சரியாடாமா? எப்படி திருப்பி நெகட்டிவ் வந்துச்சு? ஓய் என்னடா பசங்களா? சரிங்க பாருங்க. இ பார் சம்திங், இ பார்ல யார் வேணாலும் இருந்துட்டு போறாங்க. இ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னன்னு சொல்றேன். இ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர்ல இருக்கிறவங்களுக்கு எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அந்த டேர்ம் அப்படியே ரிட்டர்ன் கிடைப்பாங்க. இன்டூ அந்த பவரோட டிஃபரன்சியேஷன். யூ காட் இட் பசங்களா? புரியுதுங்களா? ஸோ இ பார் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பார் 3x அப்படியே தான் வருவாங்க. பக்கத்துல இன்டூ 3 வருவாங்க. அதே மாதிரி இ பார் -3x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பார் -3 அப்படியே தான் வருவாங்க. இன்டூ -3 பக்கத்துல வருவாங்க. யூ காட் இட்? இப்போ புரிஞ்சுதாடா பசங்களா? அது எப்படின்னு கேக்குறீங்களா? -3x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு x we are differentiating. so x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. so அப்போ -3 into 1 it become -3. இது வந்துட்டு 10th chapter டாமா. this is 10th chapter. ஓகேவாடா பசங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்போ இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? அது சால்வ் பண்ண வேண்டாம். ஷோ தடாமா. சாரி டாபா. ஷோ திஸ். ஓகேவா? ஷோ தட் இதை சால்வ் பண்ண போய் இது கிடைச்சதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் வெரி குட். ஒய் வேற யாரும் இல்லை. ஒய் இது வந்து நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ அவன் சொன்னது கிடைச்சிருச்சா? ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் -9y is equal to 0. சரிங்களா? அவ்வளோதான். எஸ் அஃப்கோர்ஸ் பசங்களை இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கேன் வி மூவ் ஆன்? இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8.4ன்னு நினைக்கிறேன். யாரா பசங்க? இஃப் ஏ இஸ் சரி 8.4 இல்லை 10.4. இதை மட்டும் பார்த்துட்டு நான் கொடுக்குற சம்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்ஸையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் நம்பர்னா எப்படி இருப்பாங்க? மை ஆட் நம்பர் லுக்ஸ் இன் த ஃபார்மேட். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருப்பாங்க. கரெக்டாடாமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நான் பாசிட்டிவ்னு சொல்லணும். வாட் இஸ் மை அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ?
இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா எங்க இருக்கு? தியரம் நம்பர் 1.9ல சொல்லியிருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ பார் என் மைனஸ் 1. சரியாடாமா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்லவா? டே ஆட் நம்பர்னா என்னது? ஈவன் நம்பருக்கு பக்கத்து நம்பர். ஸோ 2k + 1. சரிங்களா? -1 போடலாம், பட் +1 போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஃபார்முலா யூஸ்ட் இன், இது வந்து தியரம் நம்பர் 1.4 லடா பசங்களா? ஐ திங்க் இட் இஸ் தியரம் நம்பர் 1.4 அதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எண்ணுக்கு பதிலாக நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2k + 1 -1. ஸோ இதுக்காக தான் நான் +1 போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்களா? எனக்கு +1 -1 கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் ஈவன் பவர். நீங்கள் டிட்டர்மினன்ட் நெகட்டிவாக கூட இருக்கலாம். நெகட்டிவை ஈவன் பவர்ஸுக்கு ரைஸ் பண்ணால் எப்படி வரும்? PDF நான் தர வேண்டாம் பசங்களா? இது ஈவன் பவர்ஸுக்கு ரைஸ் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? இட் வில் பி பாசிட்டிவ். அது பாசிட்டிவ் நம்பராக தானே இருக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்? இது ஒரு ஈவன் பவர்ஸ். எனிதிங் டு பவர் ஈவன், இட் இஸ் ஈவன். சரிங்களா? சி பாசிட்டிவ். Can I ask doubt from 10th chapter? Of course, Jana, you can ask Dama. It has equals roots. எப்போ ஒருத்தருக்கு ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கும்? எப்போ 3 marks and 5 marks? So where are my apprentices டா பசங்களா? Anyone who are there in my apprentice? நான் எப்போ 3 marks and 5 marks எடுப்பேன்டா பசங்களா? நாளைக்கு ஈவினிங் 3 marks எடுப்பேன். அண்ட் சண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங்ல நான் 5 marks எடுப்பேன். Yeah, everyone. What do you do for equal roots? Equal roots na என்னடா பசங்களா? Equal roots na b square minus 4ac equal to 0. b square minus 4ac 0வா இருப்பாங்க. சரியாடாமா? டைம் பார்த்தீங்கன்னா சேம் 6:30 to 9:30 3 marks. பட் நாளைக்கு ஏர்லி மார்னிங் செக்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ பினா யாரு? இவன் தான் b. 2 into k plus 2 தான் என்னோட b. மைனஸ் 4 into 1 into 9k which is equal to 0. early morning section 4 to 6. இவங்களை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 into k plus 2 the whole square minus 36k which is equal to 0. இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா k square plus 4k plus 4. ஆட் பிளேஸில் ஈவன் இருந்தால் என்ன மேம் ஃபார்முலா? ஆடோட இடத்துல ஈவன் இருந்தால் என்ன ஃபார்முலான்னு கேட்குறீங்களா? 2k. வெறும் 2k. ஆடுக்கு பதிலாக ஈவன்னு கொடுத்தாங்கன்னா 2kன்னு அர்த்தம். சரியாடாமா? சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் equation 2x dy by dx minus y is equal to 3 represents a parabola. How? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் ஜனா. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, இன்டெகிரேட் பண்ணுங்க. அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூஸ் எய்தர் லீனியர் மெத்தட் ஆர் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஏதாவது ஒரு மெத்தடில் போட்டு அதோட சொல்யூஷன் பாருங்க. உங்களுக்கு சொல்யூஷன் வந்து y square is equal to 4xன்ற மாதிரி வரும். y square is equal to xன்னு கிடைக்கும், which means it is a parabola. லாஸ்ட் எக்ஸசைஸ் கன்ஃபியூஸ் ஆகுதா? ஸோ பசங்களா, லாஸ்ட் எக்ஸசைஸுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சில சம்ஸை மட்டும் இண்டிவிஜுவலாக. ஸோ 4 இன்ட்டுனா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 16k ப்ளஸ் 16 மைனஸ் 366k. ஸோ 16 இது போச்சுன்னா 4k ஸ்கொயர் மைனஸ் 20k ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. இதை 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஸோ k ஸ்கொயர் மைனஸ் 5k ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வாட் ஹேப்பன்றாமா? 4 வந்து 4 1s ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ k இஸ் ஈக்குவல் டு 4 and 1. ஸோ கேக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்க முடியும்? 4 and 1. That's it. சூப்பர்டா பசங்களா. ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஒரு கம்பல்சரி கொஸ்டின் ப்ளஸ் இட் இஸ் அ கிரியேட்டிவ் கொஸ்டின். டேமா, நான் உனக்கு இதில் கம்பல்சரி கொஸ்டினையும் சொல்லியிருக்கேன், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸையும் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கொஸ்டின், லைக் இட் இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின் அண்ட் இட் இஸ் மாடல் இஸ் ஆஸ்ட் ப்ரியார்லி இன் யோர் கம்பல்சரி அண்ட் கிரியேட்டிவ். இது புக்கில் எக்ஸசைஸ் அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே, சூப்பர்டாமா, சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ என்னடாமா அர்த்தம்? அது பியூர்லி இமேஜினரினா என்னது? அவனோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி, மைனஸ் சைன் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏர்லி மார்னிங்கில் வந்து சாப்டர் 1 ஃபுல்லாக டீச் பண்ண போகிறேன். லைக் சாப்டர் 1 ரிவிஷன் கொடுக்க போகிறேன்டா பசங்களா. ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்? இவனை ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கிறோம். டேக் இட் அஸ் அ W.
ஓகே வாடாமா, ரைட். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த டபிள்யூக்கு கான்ஜுகேட் எடுக்க போறோம். அகைன் வாட் ஹேப்பன், ஸோ இசட் பார் எனக்கு தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துக்கலாமா? எஸ். இப்போ என்ன பண்ணலாம், பவர் உள்ள போட்டு வெளியே கான்ஜுகேட் எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி ஒரு கான்ஜுகேட் இருக்கு, அது போக ஒரு கான்ஜுகேட் வராங்க n. ஸோ இட் இஸ் இசட் பார் n. அண்ட் இசட்டுக்கு 2 டைம் கான்ஜுகேட் எடுத்தா என்னடாமா, இசட்டுக்கு 2 டைம் கான்ஜுகேட் எடுத்தா என்னது, செகண்ட் சம் ஹவு ரேடியஸ் பிகம்ஸ் 2. ரேடியஸ் எப்படி 2ஆ மாறிச்சா இந்த சம்? யா இட் இஸ் இசட், இட் இஸ் இசட். வெரி குட் ராப்பா. ஸோ இதில் நெகட்டிவை மட்டும் காமனாக எடுத்துக்கோங்க. வாட் ஹேப்பன், வந்துடுச்சா? இதுதான் நம்மளோட W. ஸோ நம்மளோட W கான்ஜுகேட்டுக்கும் Wக்கும் ஒரே ஒரு மைனஸ் சைன் தான் வித்தியாசப்படுது. விச் மீன்ஸ் ஆர் W இஸ் அ வாட் இஸ் இட், நம்மளோட W என்னடாமா, இட் இஸ் த இமேஜினரி நம்பர், பியூர்லி இமேஜினரி நம்பர். சரிங்களா? என்ன புரியல, எந்த ஸ்டெப் புரியலன்னு சொல்லுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். இதில் வி ஹாவ் 6 ஸ்டெப்ஸ். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸில் எந்த ஸ்டெப் புரியலடாமா? ஸோ பசங்களா, நாளைக்கு மார்னிங் வி ஹாவ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிவிஷன் அண்ட் ஈவினிங் வி ஹாவ் 3 மார்க்ஸ் ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ யா, ஸோ இஃப் எனி ஒன் கான் கெட் தி ஸ்டெப் நம்பர்ஸ், லாஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஒரு மைனஸை மட்டும் காமனாக எடுக்கிறேன். ஏன் மைனஸை காமனாக எடுக்கிறேன், எனக்கு இங்கே இசட் பார் n தான் பாசிட்டிவில் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு மைனஸை காமனாக எடுத்து பார்க்குறேன். மைனஸை காமனாக எடுத்து பார்க்கும் போது எனக்கு கொஸ்டினே திருப்பி கிடைக்கிறாங்க. சரியாடாப்பா? 29th ஆன்சர் இஸ் ராங்கா. இது ராங்கா, இது ராங்லாம் இல்லை, இட் இஸ் ரைட், இட் இஸ் பாசிட்டிவ். ப்ரூவ் தானே பண்ண சொல்கிறோம். ஓகேவாடா பசங்களா? சி இது வந்து கம்பல்ஸ், இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்றாப்பா, இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். இதோட மாடல் எங்க இருக்கு, இதோட மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல லாஸ்ட் ஸ்டம். ஓகேங்களா? லாஸ்ட் சம்மோட மாடல். ஓகே, இட் இஸ் அ கிரியேட்டிவ் சம்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு மென்ஷன் வேணுமா? ஓகே, ஐ வில் டூ இட். சரியாடா பசங்களா? ரிமைனிங் ஒரு 18 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 + 8i, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் சம். யாடாமா, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் சம்ல, எக்ஸாம்பிள் சம்பா எக்ஸசைஸ் சம்மா. ஸோ 2.4 தானே, 2.4 2.5 ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஐ திங்க் இட் இஸ் 2.3 5ல தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் 2.5. ஓகே, ஸோ 2.5ல இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib ஃபார்முலாடாமா? ப்ளஸ் ஆர் மைனஸ். மேம் ப்ரீவியஸ் சம் இஸ் ராங் மேம், ஐ கெட் 28k பட் யூ செட் 16k. 16kவா? இல்லடாமா, இதுதானே சொல்றீங்க. 28k எப்படி வந்துச்சு? 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 தானே கிடைக்கும். 4 × 4 16 தானடாமா. ஸோ 16 in 36ல 16 போச்சுன்னா 20 தானே. மேம் லைவ்ல செகண்ட் சம் ஹவு ரேடியஸ் பிகம்ஸ் 2. டோம் ஸ்பேம் எட்ரா பசங்களா. 2 4s are 8. ஓய் 2 × 2 4ல, அண்ட் நீங்கள் அங்கே k + 2 தானே ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ யுவர் a is 1 and your b is 2. ஸோ 2 2s are, it is 4. ரேடியஸ் 2 இல்லடாமா, 3 தான். சரியா? சாரி, இட் இஸ் 3. ஓகேங்களா? now it's you are happy. So what is the formula da pasangla? Yeah, so what is the formula? Square root of plus a divided by 2 inga plus I b by mod b
square root of mod z minus a by 2. சரிங்களா? mod z ஓட வேல்யூ என்னது? What is your mod z? Your mod z is equal to 36 plus 64 the whole square root which is 100. 100க்கு square root எடுத்தீங்கன்னா 10 கிடைப்பாங்க. சரிங்களா? Use it our formula. So square root of minus 6 plus 8i which is equal to plus or minus square root of 10 minus 6 divided by 2 plus I into 10 minus of minus plus 6 divided by 2. So it is plus or minus 4 by 2 not 2 varum. Square root of 2 plus I 16 by 2 8. 8 not 2 root 2. So when you take root 2 as common, I plus 2. See, sorry Dama, 1 plus 2i. Okay everyone, you got it? நான் ஏதாவது மறைச்சுக்கிட்டேனா? இல்ல புரியுதுலடா பசங்களா? ஒன்ஸ் மோர், இது ஜஸ்ட் ஃபார்முலாடா பசங்களா, இது ஃபார்முலா தான், ஜஸ்ட் ஃபார்முலாஸ். ஏன் இங்க மைனஸ் டி ஏ யாரு? ஏங்கிறது யாரு? ரேங்கிறது ரியல் பார்ட், இதுதான் உங்களோட ஏ. ஓகேங்களா? உங்களோட பி யாரு? உங்களோட பி வந்து 8. ஸோ ஏவோட வேல்யூ -6, பியோட வேல்யூ 8. அதை யூஸ் பண்ணுங்க. ஏ இருக்க இடத்துல தான் -6 யூஸ் பண்ணுங்க. ஓகே, மாடசெட் கண்டுபிடிங்க. மாடசெட்டோட ஃபார்முலா என்னது? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10. ஸோ இதுதான் மாடசெட்டோட வேல்யூ, அதை யூஸ் பண்ணுங்க. சரியாடாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க, கோப்ளானர். ஒருத்தங்களை கோப்ளானார்னு ப்ரூஃப் பண்ண என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ? ஃபைண்ட் த பாக்ஸ் ப்ராடக்ட். எனக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு வந்தா கோப்ளானர், அவ்வளோதான். ஸோ 1 2 -3 2 -1 2 3 1 -1. So what you will do it? So 1 into minus plus 1 1 minus 2 it is -1 -2 into -2 plus -6 -3 into 2 plus 3. So it is -1 2 plus 3 it is 6 5 minus 15 and it is plus 16 which is 0. You have 0. When it is 0 they are coplanar. Okay da pasangla, of course 32 ன்னு explain பண்றேன். அவ்வளோதான்டா பசங்களுக்கு. டேம் குட். ஓகே, கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூலுக்கு யார் யாரெல்லாம் நம்ம வேணும்? கிராமர்ஸ் ரூலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செக்அப் பண்ண வேண்டியது டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி இது ஏஎக்ஸ் பி, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்ல எழுதுங்க. ஓகேவா? வாட் இஸ் தென் யோர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ? டெல்டா. டெல்டானா என்ன வரப்போகுது? சி, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எப்படி எழுதுவீங்க? 5 - 2 1 3 xy which is equal to -16 + 7 இந்த மாதிரி எழுதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஓகேவாடாமா? ஃபைண்ட் டெல்டா ஃபர்ஸ்ட். எஸ், ஃபைண்ட் டெல்டா. டெல்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் எ டெல்டா? 5 - 2 1 3 இட் இஸ் 15 + 2 17. எல்லாத்துக்கும் டெல்டா 17 கிடைச்சதா? வாட் இஸ் எ டெல் எக்ஸ்? டெல் எக்ஸ்னா என்ன பண்ணும்? இதுக்கு பதிலாக இவனை போடணும். So -16 7 -2 3. So -16 into 7 it is -48 plus 14. இது பண்ணீங்கன்னா -34. Okay. What about your delta y? 5 1 -16 7. So 35 plus 16. 35 16 ஆட் பண்ணீங்கன்னா 51 கிடைக்கும். Okay வாடாமா? அவ்வளோதான். So simple. So what is your x? Your x is equal to del x by delta. So -34 by 17 which is -2. அப்போ y ஓட வேல்யூ என்னது? del y by delta. 51 by 17 3. x ஓட வேல்யூ -2 and y ஓட வேல்யூ 3. இன்வர்ஸ் மெத்தட் யூஸ் பண்றீங்களா? இல்லடாமா, இன்வர்ஸ் மெத்தட் இல்லாம கிராமர்ஸ் ரூல்ல பொதுவாக then you mention the method, அந்த மெத்தட் வழியா தான் போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. சரிங்களா? லைக் உனக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சா லைக் கிராமர்ஸ் ரூல் தெரியாம வச்சுக்காத. கிராமர்ஸ் ரூல்ல டெஃபினட்டா 2 மார்க் வரும், இல்லைன்னா 3 மார்க் வரும், இல்லைன்னா 5 மார்க் வந்துடும்.
Okay, so Cramer's rule is very important. Next, Z minus inverse. What is Z inverse, Amma? What does Z inverse means? இதோட ரெசிப்ரோக்கல் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2, இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 1 மல்டிபிள் பண்ணால் -3. ஓகே, ஐயும் மல்டிபிள் பண்ணால் I² அண்ட் ப்ளஸ் 3i minus 2i. ஸோ இதோட வேல்யூ -1 minus into minus plus, ஸோ 5 plus I. So 5 plus I you have to find the inverse. So what is 1 by Z? So 5 minus I divided by real part square plus imaginary part square. So 5 minus I divided by 26. Okay வாடா பசங்களா, எப்படி வேணாலும் போடலாம் சரிங்களா. இதை மட்டும் படிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை படிங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் படிச்சுக்கலாம். ரைட் பசங்களா? ஷோ தட் இஸ் பியூர்லி இமேஜினரி. ஹவ் டு யூ ஷோ தட் இஸ் அ பியூர்லி இமேஜினரி? இதை நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும்? இசட்னு எடுத்துக்கணும். இதே செம்ம எவ்வளோ டைம் வந்தாலும் நம்ம பார்ப்போம். ரைட்டடாமா? யூ வில் டூ இட் ரைட். இதுக்கு இசட் கான்ஜுகேட்னு எடுத்துப்பீங்க. வாட் இஸ் யர் கான்ஜுகேட்? தனித்தனி கான்ஜுகேட் எடுத்துப்பீங்க. அப்புறம் உள்ள கான்ஜுகேட் மல்டிபிள் பண்ணுவீங்க. அட் லாஸ்ட் உனக்கு இதுதானே கிடைக்கும். அகைன் இஃப் யூ டேக் மைனஸ் இஸ் காமன், நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் மாறும். இன்னொரு வாட்டி சொல்லவா? ஓகே டேமா, இதை சாப்டர் வைஸ் போயிருக்கலாமா? ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். 3 மார்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் எடுத்துகிட்டு வரேன். சரியாடா பசங்களா? சாரி, ஸோ நான் வந்து 2 மார்க்ஸ் வந்து காம்பினேஷன்ஸாக பார்த்தேன். நோ ப்ராப்ளம். சாப்டர் வைஸ் உங்களுக்கு நான் 3 மார்க்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, சென்டரில் மைனஸ், சென்டரில் இருக்க மைனஸ் என்னாச்சா? சென்டரில் இருக்க மைனஸ் தான் நம்ம காமன் எடுத்துட்டோம் மோஷிகன். வென் யூ டேக் மைனஸ் இஸ் காமன், அங்கே 2 டேர்ம் தான் இருக்காங்க. நல்லா பாருங்க, யூ ஹாவ் ஒன்லி 2 டேர்ம்ஸ். ஓகே, இந்த டேர்ம் நம்மளுக்கு நெகட்டிவாகவும் இந்த டேர்ம் நம்மளுக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது. வென் யூ டேக் மைனஸ் ஹோல் இஸ் காமன், ஹோலாக ஒருத்தர் காமனாக எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் டேர்ம் பாசிட்டிவாகவும் பாசிட்டிவ் டேர்ம் நெகட்டிவாகவும் மாறுவாங்க. யூ காட் இட்? ஸோ விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் இசட். என்னோட இசட்டும் இசட் கான்ஜுகேட்டுக்கும் எனக்கு மைனஸ் மட்டும்தான் வித்தியாசப்படுறாங்க. ஸோ இட் இஸ் ரியலி பியூர்லி இமேஜினரி. அப்போ பிட்வீன் 2 டேர்ம்ஸ்லாம் இல்லை. இது ஒரு நெகட்டிவ் டேர்ம், இது ஒரு பாசிட்டிவ் டேர்ம். அப்படி பாருங்க. டோன்ட் சீ இட் இஸ் அ சப்ராக்ஷன். அது சப்ராக்ஷனாக பார்த்தா தானே பிரச்சனை. சரியாடாமா? மண்டே மார்னிங்கும் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபார் 5 மார்க்ஸ். ஓகே ஓகே, எஸ். ஸோ வி வில் கோ இட். யார் என்னை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? அப்துல். எஸ், வி வில் கோ இட் ராமா. ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ். ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 2 பேரும் லைன்ஸ் தான். 2 பேரும் ஒரே கட்சியா? எஸ்டா பசங்களா? 2 பேரும் ஒரே கட்சி தானே? am I right or wrong? both are same team members. so which means cos theta. so cos theta is equal to அவங்க 2 பேரோட டாட். இவனோட ஹார்ட் யாரு? இவனோட ஹார்ட் இவன் தான். so 2 1 2 உங்களோட b vector. what is your b vector? 2i plus 1j plus 2k. what is your d vector? 3i minus 4j plus 2k. so what is cos theta is equal to, இவங்க 2 பேரோட டாட். 2 3s are 6. இவங்க 2 பேரோட டாட் minus 4 and plus 4 divided by square root of, what about this? 4 plus 1 plus 4. இதுக்கானது 9 plus 16 plus 4. Six divided by, it is 9 3 into இவங்க 2 பேரும் ஆட் பண்ணா 25 29. so theta is equal to cos inverse of 2 by root 29. டஃப் கொடுக்க முடியலையா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஹவு சேம்னு ஃபைன் பண்ணுறீங்க? பிட்வீன் லைன்ஸ்.
அவனே சொல்லிட்டான் கொடுத்துருக்கிறது 2 பேரும் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் லைன்ஸ் தானடாமா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் சொல்றோம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ் லைன்ஸ்னா அவங்க 2 பேருமே லைன்ஸ் தான். லைனோட உயிர் லைனோட ஹார்ட்ஸே டினாமினேட்டர் மட்டும்தான். அவங்களோட டினாமினேட்டர் தான் அவங்களோட ஹார்ட்ஸ். அப்போ ஒருத்தர் பின்னு எடுத்துக்கோங்க, ஒருத்தர் டின்னு எடுத்துக்கோங்க. ஃபார்முலா என்னது? வாட் இஸ் தி ஃபார்முலா? cos theta is equal to b dot d divided by mod b mod d. சரிங்களா? 2 பேத்தோட டாட் ப்ராடக்ட் மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் அவங்க 2 பேத்தோட மாடுலஸ் தனித்தனி மாடுலஸ். யூ கேட் டேக் அ டிஃப்ரெண்ட் மாடுலஸ் ஆன் போத் சைட். எஸ். ஸோ வாட் ஹேப்பன்? இதோட மாடுலஸ் என்னது? 9 + 4 it is 9 + 16 25 25 + 4 it is 29. So it is root 29. Got it பசங்களா? புரிஞ்சுதுங்களா? யா இப்போ ஓகே தானே? Now we can proceed. Examine the எப்படி காஸ்ன்னு வந்துச்சுன்னு. டிமார் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் 2 பேரும் லைன்ஸ்னா காஸ் தீட்டா. ஓகே, 2 பேரும் வேற ஒருத்தங்க. காஸ் தீட்டாவை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஓகே எப்படி நான் சொல்கிறேன் உனக்கு புரியுமான்றது. லைக் ஆனால் இப்போ கதை கேட்குற மூடே இல்லையடா பசங்களா. 2 லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கேட்குறாங்க. சரிங்களா? 2 லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்னா இப்போ இந்த லைனோட பேரலல் வெக்டார்னா இவன் குட்டி வெக்டாருக்கு பேர் லைக் இதோட பேரலல் வெக்டார் இவன், இதோட பேரலல் வெக்டார் இது. 2 வெக்டார்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் அன் ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் விச் யூ ஸ்டடிட் இன் 11th standard? 11th standard என்ன படிச்சிருக்கீங்க? cos theta is equal to a dot b divided by mod a mod b இப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? அதே ஃபார்முலா தான் இங்கே ரீடிஃபைன் பண்ணி படிக்கிறீங்க. தட்ஸ் இட் ராமா. வாட் இஃப் ஒருத்தங்க லைன் ஒருத்தங்க பிளெயின்னா அந்த இடத்துல சைன் தீட்டா வர போறாங்க. ஓகே, ஒருத்தங்க லைன் ஒருத்தங்க பிளெயின்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் சைன் தீட்டா தேர். Examine the point of 2, 3 with respect to the circle. இந்த சர்க்கிளோட ரெஸ்பெக்ட்ல நீங்க சொல்லணும் இந்த பாயிண்ட் எங்க வருதுன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 4 + 9 6 கூட 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 12 கிடைக்கும். 8 கூட 3 மல்டிபிள் பண்ணா 24 and plus 12 which is equal to 0. இந்த plus 12 இதுவும் கேன்சல் ஆயிடுவாங்க. 0 வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு 13 minus 24 it is obviously minus 11 which is less than 0. இவங்க less than 0னா என்ன அர்த்தம்? This point lies inside the circle. சர்க்கிளுக்கு உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். It is lies inside the circle. சரிடாமா? Okay everyone. Yes. Yeah Abdul, how many questions are left? இன்னார ட்ராக் பண்ணி வச்சிருப்பீங்களே, காணாம போயிட்டீங்களா? இன்னும் 12 questions. Okay. Thank you Sushpeta. You also tracking. பாரா அஃபிஸா நிறைய பேர் ட்ராக் பண்றீங்க போல இருக்கு. ஓகே, இன்னும் 12 questions தானே பசங்களா. Find the equation of the parabola. See, பேரபோலோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வேர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாலும் சரி நீங்க டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைப்பாங்க. யூ ஆல்சோ ஓகே. 1, -2 1, -2னா அந்த பாயிண்ட் இங்க இருப்பாங்க. 4, -2னா அந்த பாயிண்ட் இங்க இருப்பாங்க. உங்களோட வேர்டெக்ஸ் இங்க, ஃபோக்கஸ் இங்க. சரிங்களா? அப்படின்னா என்னது? இட் இஸ் அ லெஃப்ட் right opened parabola. Right opened parabola equation என்னது? y² = 4ax. ஓகேங்களா? ஏனா யாருடாமா? ஏனா இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. 1, -2க்கும் 4, -2க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். 3 யூனிட்ஸ். ஒரு 3 பாக்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ இட் இஸ் 3 யூனிட்ஸ். அவங்களோட டிஸ்டன்ஸ் என்னது? 3 யூனிட்ஸ். ஒருவேளை டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தெரியல, கிராஃப் வச்சு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா say outside also ma'am. If it is greater than 0 it will be outside Rama. சரியா? so இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? distance between 2 point formula யூஸ் பண்ணிக்கோங்க. so 4 - 1 the whole square plus -2 + 2 the whole square which is 3. சரியாடாப்பா? a ஓட வேல்யூ 3 and vertex is different. when your vertex is different என்ன பண்ணும்? உங்களோட vertex உங்களோட x ஓட ரூட் வந்து 1. ரூட் 1னா ஃபேக்டரா எழுதணும். ஃபேக்டரா எப்படி எழுதுவீங்க? x - 1 அப்படின்னு தானே எழுதுவோம்.
y-ஓட வேல்யூ வந்து -2. அப்போ ஒரு ஃபேக்டரா எழுதணும்னா how do you write it? y plus 2. So, அப்போ y plus 2 the whole square, which is 4 into a-ஓட வேல்யூ என்னது 3 into x minus 1. So, y plus 2 the whole square, which is equal to 12 into x minus 1. This is your answer. Any doubts, Rama? ஏதாவது டவுட் இருக்குங்களா? Once more. உங்களோட வார்டெக்ஸ் வந்து ஆரிஜினா இல்லைன்றத பட்சத்துல எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக வேற யூஸ் பண்ணும். சரியாடாமா? சி பசங்களா, y² is equal to 4ax. இதுதான் ஃபார்முலா. கரெக்டா? எஸ். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவீங்க? when your vertex, உங்களோட வார்டெக்ஸ் வந்து 0,0வா இருந்தா, அதாவது y-ஓட வேல்யூ, y-ஓட ஃபேக்டர் 0, x-ஓட ஃபேக்டர் 0வா இருந்தா, இப்போ இந்த 0,0க்கு பதிலாக வேற யாராவது இருக்காங்க. when it is 1 and -2, ஸோ இப்போ இந்த x-ஐ 1 கூட ரிலேட் பண்ணி பேசணும். x is equal to 1. அப்போ ஃபேக்டரா எப்படி எழுதுவீங்க? how do you write as a factor? x minus 1ன்னு எழுதணும். xக்கு பதிலாக x minus 1ன்னு எழுதணும். சரிங்களா? அப்பதான் xக்கு வேல்யூ 1ன்னு கிடைப்பாங்க. ஓகே, இப்போ yக்கு வேல்யூ -2ன்னு போடணும். அப்போ ஃபேக்டர் என்ன எழுதுவீங்க? என்ன டேர்ம் இருந்தால் -2 கிடைப்பாங்க? y plus 2ன்னு இருந்தால் தான் yக்கு வேல்யூ -2ன்னு வரும். ஸோ அதுதான் y plus 2 x minus 1. இப்போ புரியுதாடா பசங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆனா. So 0 is neither positive. Yes, 0 positive கிடையாது, negative கிடையாது. If it is equal to 0, then it is on the circle. Circle மேல இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் டாமா, find the differential equation of இதோட differentiable equation கேட்டிருக்காங்க. differentiable equation என்னது? a and b போற வரைக்கும் நம்ம பண்ணணும். So y is equal to a into e power 8x plus b into e power minus 8x. என்ன பண்ணுவீங்க? differentiate. first time differentiate. என்ன பண்ணுவோம்டாமா? a அப்படியே இருக்கும். e பவர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன சொன்னேன்? அந்த டேர்ம் அப்படியே தான் வருவான். பவரை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பக்கத்துல போடணும். இதுக்கும் அதே கதி தான். சரிங்களா? ஸோ இப்போ அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. 8a முன்னாடி இருப்பாங்க. இந்த டேர்ம் அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா இவன் அப்படியே தான் வருவான். மறுபடியும் ஒரு 8 மல்டிப்ளைல வரும். minus b 8b e power minus 8x into minus 8 ன்னு வருவாங்க. So what happened? You can take 64 as common. வெளியே எடுத்துட்டீங்கன்னா a e power 8x minus b plus b e power minus 8x. இது யாருடாப்பா? Who is it? இது வேற யாரும் இல்லை, நம்மளோட y. So y double derivative is equal to 64y. So this is your answer. This is your equation. a and b கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும். a and b கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ற வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இல்லனா ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குன்னா ரெண்டு டிஃபரன்ஷியேஷன் வரைக்கும் மேக்ஸிமம் போகும். அதுக்கு மேல தேவையில்லை. சரியாடாமா? So at least we need 2 differentiation there. Next போலாமா? எதுக்குடா y கேக்குறீங்க? random variable, ஒரு random variable value of k கண்டுபிடிக்கணும். how do you find the value of k? இது என்னடாமா? இது ஒரு மாஸ் ஃபங்க்ஷன். மாஸ் ஃபங்க்ஷன்னா என்னது? இது எல்லாமே குட்டி குட்டி ப்ராபபிலிட்டிஸ். இதெல்லாம் என்னது? குட்டி குட்டி ப்ராபபிலிட்டிஸ். உங்க எல்லாத்துக்குமே ஒன்று தெரியும்ல, குட்டி குட்டி ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் என்னது? 1. f of xனா வேற யாரும் கிடையாது, அது ஒரு ப்ராபபிலிட்டியோட ஆன்சர். சரிங்களா? எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 1 கிடைக்கணும். ஸோ இப்போ இவன் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 1 வரணும். So k square, so 6k square, 6k square and 5k is equal to 1. So minus 6 எப்படி எழுதலாம்? -6 1 plus minus 6 ஆல டிவைட் பண்ணும். So k ஓட ஆன்சர் என்னது? k ஓட ஆன்சர் -1 and 1,6. இதுல எதை யூஸ் பண்ணுவீங்க? k க்கு ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் இருக்கு. We have both answers. இதுல யாரை யூஸ் பண்ணுவோம்? யாரை யூஸ் பண்ணுவோம்டாமா? Who will you use it? யாரை யூஸ் பண்ணுவீங்க?
பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா ப்ராபபிலிட்டி எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ கேவோட வேல்யூ 1/6 தான். சரிங்களா? ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1/6. ஓகே டன். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2லேருந்து 5 வரைக்கும். ஸோ 2லேருந்து 5 வரைக்கும் என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு? 2k², 3k², 2k, 3k. இவன் ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 5k² + 5k. ஸோ அவன் கேட்டிருக்க ப்ராபபிலிட்டி என்னது? 5k² 5kவையும் கேட்டிருக்காங்க. கேவை அப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1/6ன்னு. ஸோ 5/36 5/6. ஸோ இதை வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ 30. ஸோ 35/36. எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்காடாமா? என்னோட லைக் அருண் டேமா சில விஷயம் வந்துட்டு ஐ எம் கோயிங் வித் யுவர் புக் மெத்தட்ஸ். உங்கள் புக்கில் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஐ எம் நாட் டேக்கிங் எனி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஸோ புக்கில் இருக்கிறபடி நீங்கள் எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க் தருவாங்க. சரியாடாமா? இஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர், இது வந்து ஒரு 8th சாப்டர் கொஸ்டின். நல்லா கவனமாக கவனிங்க. ஓகே, ரேடியஸ் ஆஃப் அ ஸ்பியர் வித் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டரில் உள்ள ரேடியஸ் வந்து இப்போ குறைஞ்சு எவ்வளோ குறையுது? 0.1 சென்டிமீட்டர் குறையுது. ஸோ 10லேருந்து ஒரு ஆள் வந்து 0.1 சென்டிமீட்டர் குறைஞ்சு என்னடாவா மாறணும்? 9.9 மாறுது. ஓகே, அப்ராக்சிமேட்லி ஹவு மச் வால்யூம் டிக்ரீசஸ்? அப்ராக்சிமேட்லி எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சு? சி, ரேடியஸ் சேஞ்ச் ஆனால் வால்யூம் சேஞ்ச் ஆகும். எவ்வளோ சேஞ்ச் ஆகும்? எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது? ஸோ இந்த எவ்வளோ சேஞ்சஸ், இந்த சேஞ்சஸ் நிச்சயமாக குட்டியாக தானே இருக்கும். ரேடியஸ் உனக்கு குட்டியாக தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ வால்யூமும் குட்டியாக தானே இருக்கும். இந்த குட்டி சேஞ்சஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாட் யூ சே? நம்மளோட குட்டி சேஞ்சஸ்னா வேற யாரும் கிடையாது, டிஃப்ரென்சியேஷன். லிட்டில் சேஞ்சஸ் தான் டிஃபரன்சியேஷன் டினோட் பண்ணுது. கரெக்டுங்களா? அப்போ டிவி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யோர் டிவி? அதுக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் தெரியணும். வாட் இஸ் யோர் வால்யூம்? 4/3 πr3. ஸோ வாட் இஸ் யோர் டிவி இஸ் ஈக்குவல் டு 4/3 பை அப்படியே இருக்கும் 3r² இன்டூ dr. இதுதான் உங்களோட டிவி. இதுதான் அவன் கேட்டிருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ டிஆரோட குட்டி சேஞ்சஸ் என்னது? எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 0.1 சேஞ்ச் ஆயிருக்கு. சே இட் இன் நெகட்டிவ். டிக்ரீஸ்னா நெகட்டிவ், இன்க்ரீஸ்னா பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ 3u கேன்சல். 4 × π × 100 × -0.1. ஸோ விச் இஸ் this is -40 π cm3. அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குடா பசங்களா? 40 π cm3 is decreased. அவ்வளோதான். புரியலைங்களா? எப்படி டிஆர் யூஸ் பண்ணீங்க? நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வேரியபிள் வந்து இங்கே வந்துட்டு ரேடியஸ். கரெக்டாடாமா? வால்யூம் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? ரேடியஸை பொறுத்து இருக்காங்க. ஸோ ரேடியஸ் சேஞ்ச் ஆனால் தான் வால்யூம் சேஞ்ச் ஆவாங்க. நீங்கள் ரேடியஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு யார் சேஞ்ச் ஆகுறாங்கன்றத பக்கத்தில் போட்டுறணும். ரேடியஸ் சேஞ்சஸ், அதனால தான் வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு யார் சேஞ்ச் ஆனால் யார் சேஞ்ச் ஆவாங்க, அதனால அவங்கள யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ஸ்லைட் மட்டும் காட்டவா? இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களா? 2 மார்க்ஸ் வேண்டாமா? ஹவு 100 கேம்? ஆர் வந்து 10. யோர் ஆர் ஃபர்ஸ்ட் என்னது? உங்களோட ஆர் வந்து 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்ல தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 100. ஓகேவாடா பசங்களா? Okay done. Yeah. Next, write the Maclaurin series of e power x. What is Maclaurin series டாமா? இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்க. 2 மார்க்ஸ் ஈஸி தான்டாமா. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எதை யூஸ் பண்ணுறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அந்த கொஸ்டின் நிறைய பேத்துக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். x is equal to 2 + 3 + 4 மேம், நாட் 5. புரியல. x is equal to 2 + 3 + 4, not 5. எங்கடாமா சொல்கிறீங்க? இதில் நான் மிஸ்டேக் பண்ணேன். ஓ, இதில் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? ஓகே. நோ,
2 + 3 + 4லாம் இல்லை, இது 2k² தானே. 2k² 3k² ஆட் பண்ணிங்கன்னா 5k². 2 இவங்களே ஆட் பண்ணிங்கன்னா 5k. மேம் சேஞ்சிங் வேல்யூனாலே டிஆர் தானா? அடேம்மா அது வந்துட்டு 2 + 3 + 4 எப்படி வந்துச்சு? How do you get 4 பசங்களா? எப்படி 4 வந்துச்சு? இங்க பாருங்க, 2k², 3k², 2k, 3k அவங்கள தானே ஆட் பண்ணுவீங்க. செகண்ட் சப்டிவிஷனுக்கு தாண்டா பசங்களா? ஓ லெஸ் தென் மட்டும்தானா? சாரி நான் பார்க்கல. ஐ ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ ஈக்குவல் டு. நான் ஈக்குவல் டுக்கு தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க. ஓகே நோ ப்ராப்ளம். அப்போ லெஸ் தென்னாலுமே யூ வில் கெட் ஒன்லி 2k. only you will be getting 2k. So அப்போ 5/36 plus 2/6. You have to multiple with 6. So it is 17/36. Now it's okay. இப்போ ஓகேங்களா? நான் அது வந்து less than or equal. I take it as for less than or equal to. Now it's okay na? Okay na. Maclaurin series. What is Maclaurin series? Maclaurin series சும்மா கேக்குறாங்கன்னா ஒரு 4 டேர்ம் மட்டும் எழுதுங்க. f of x ன்னு எடுத்துக்கோங்க. Take it and f of zeros. 0 is equal to e power 0 which is 1. What is f dash of x? அதுவும் e power x தான். So what is your f dash of 0? அதுவும் 1 தான். f double dash of x, that is also e power x. And இது நம்மளுக்கு என்ன வரப்போகுது? அதே 1 தான் வரப்போகுது. ஓகேவா? 4 டேர்ம் எழுதியாச்சு. வாட் இஸ் த ஃபார்முலாடாமா? f of x is equal to f of 0 plus f dash of 0 divided by 1 factorial into x plus x double dash of 0 divided by 2 factorial into x square plus so on. So what is your formula? 1 plus x plus x square by 2 factorial x cube by 3 factorial so on. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 42 questions தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். we will go, போயிட்டே இருக்கலாம் சரியா? ஸோ பசங்களா இங்கே பாருங்க, at which the tangent is parallel to the line. இந்த லைனுக்கு இவன் tangent parallelனு சொல்லிட்டாங்க. tangentனா யாருடாமா? tangentனா tangentோட ஸ்லோப் வந்து யாருக்கு ஈக்குவல்? dy by dxக்கு ஈக்குவல். find the dy by dx. 3x² minus 6x plus 1ன்னு வராங்க சரிங்களா? லைன், இந்த லைனோட parallel என்னது? இந்த லைனோட ஸ்லோப் என்னது? minus x plus y is equal to 0. ஸோ இதுதான் இந்த லைன். இந்த லைனோட ஸ்லோப் சொன்னீங்கன்னா இட் வில் பி 1 ராமா ஆர் mx. அப்படி எடுத்துக்கிட்ட ஸ்லோப் வந்து 1 சரிங்களா? இவனும் parallel. parallelனா என்ன அர்த்தம்? they are equalனு அர்த்தம். ஸோ அப்போ 3x² minus 6x plus 1 is equal to 1. 1 cancel. When you take 3x is common, x minus 2 is equal to 0. So x is equal to 0 and x is equal to 2. 2 points. How many points? 2 points நம்மளுக்கு இருக்கணும். ஒரு பாயிண்ட் தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஐ எம் டேம் ஷுர். ஏன்னா நீங்க அப்படியே எக்ஸை கேன்சல் பண்ணிருப்பீங்க. நோ, எக்ஸை கேன்சல் பண்ணக்கூடாது சரிங்களா? என்னடாப்பா பசங்களை புரியல? வாட் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்ஸ் மோர். ஓகே எவ்ரிவன் லிசன். என்ன சொல்றேன்னா, ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் ஆன் தி கர்வ். ஒரு கர்வ்ல இருக்க பாயிண்ட்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் சரியா? டான்ஜென்ட் இஸ் parallel to a line. ஒரு இந்த கர்வோட டான்ஜென்ட். ஸோ டான்ஜென்ட்ன்றது என்னது? லைன். லைனுக்கு ஸ்லோப் இருக்குமா? அந்த லைனோட ஸ்லோப் யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா இந்த கர்வோட dy by dxக்கு ஈக்குவல். டான்ஜென்ட்டோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இந்த கர்வோட dy by dxக்கு ஈக்குவல். ஃபைண்ட் தி dy by dx. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது கிடைக்குதா? இதுதான் வந்து டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பு சரிங்களா? இப்போ லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? y is equal to mx plus c ஃபார்மேட்ல இருக்காங்களா? ஸோ எக்ஸோட கோஃபிஷியன்ட் தானே ஸ்லோப்பு. ஸோ லைனோட ஸ்லோப் யாரு? 1. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஏன்? parallel. parallel வேர்ட் வந்தாலே என்ன அர்த்தம்? ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். ஐ எம் டேக்கிங் ஸ்லோப்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஃபைண்டிங் எக்ஸ் வேல்யூ. x is equal to 0 and x is equal to 2னு ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா? எந்த ஸ்டெப் புரியல?
இது differentiation ராம் பசங்களா. differentiation. dy by dx differentiation. How will you use the differentiation? எப்படி differentiate பண்ணுவீங்க? ஏடாமா எப்படி differentiation நடக்கும்? பவர் முன்னாடி வந்துரும், பவர்ல ஒருத்தங்க கம்மியாவாங்க. ஸோ 3 முன்னாடி வந்துருவாங்க, 3ல ஒருத்தங்க கம்மியாவாங்க, which become 2. இந்த 3 அப்படியே இருப்பாங்க. 2 முன்னாடி வரும், 2ல ஒருத்தங்க கம்மியாவாங்க. 3 into 2 it is 6. ஸோ x differentiate பண்ணா 1. இவனை differentiate பண்ணா 0. Clear? x cancellation புரியலீங்களா? ஓகே நேமா இந்த 1 கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு டேர்ம்லயுமே 3 காமனா இருக்காங்க, x காமனா இருக்காங்க. டேக் இட் காமனா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தங்க 0 இருப்பாங்க. x 0 ஆர் x இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? இது தூக்கி yல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் y டாமா? ஆர் இங்கே கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஸோ அப்போ y 0 ஆரும் x இஸ் ஈக்குவல் யூ சப்ஸ்டியூட் இந்த கர்வ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா கர்வ்ல தானே டேஞ்சன்ட் ஃபார்ம் ஆகுது. த டேஞ்சன்ட் ஃபார்ம்ட் அட் தி கர்வ். அப்போ கர்வ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y is equal to x cube plus 3x square minus 3x square plus x. 3 மெத்தட்ல போடக்கூடாதா மேம்? எதுடாமா 3 மெத்தடு? I don't understand 3 method without taking e power x. அப்படி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? சப்ஸ்டியூட் y x is equal to 0, x is 0ன்னு போட்டிங்கன்னா y is equal to minus 2. ஓகே, நெக்ஸ்ட் xக்கு 2 போடணும். xக்கு 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 8 4 minus 12 plus 2 minus 2, so minus 4. So what are the points? 0, minus 2 and 2, minus 4. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு டான்ஜென்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே வாடாமா? 44 கம்ப்ளீட்டடா? ஓகே, வேர் தி டார்கெட்? எஸ்டா பசங்களா, இது என்ன ஃபார்முலா? இட் இஸ் அ ரிடக்ஷன் ஃபார்முலா. உங்ககிட்ட சொன்னேன் 9.6லேருந்து நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வந்துட்டே இருப்பாங்க. 0 to 1 x power m 1 minus x power n dx. ஃபார்முலா என்னடாமா? m factorial n factorial divided by m plus n plus 1 the whole factorial. Right? So what is your answer? 3 factorial, 4 factorial, 3 plus 4 plus 1 which is 8 factorial. ரெண்டு பேத்தி cancel பண்ணீங்கன்னா so 8 into 7 into 6 into 5 into 4 factorial. 4 cancel. இதையும் cancel பண்ணிடலாம். So 1 by இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 56 into 5 என்னடாமா? 550 into 5 to 250. So 250 கூட ஒரு 30, 280. Okay, pasangla. It is 280. Anyone have any doubt in this? Can we move on to the next sum? How will we do this sum? இது எப்படி பண்றது? The mean and variance. Anyone have any idea? ஒரு binomial variant ராமா. What is binomial variant? Binomial variant na என்னன்னு தெரியுமாடாப்பா? Binomial அப்படின்னா np, n, p. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிங்க. மீன் அப்படின்னா np. உன்னோட np வந்து 2, npq வந்து 1.5. 1.5னு எழுதலாம், 3/2னு எழுதலாம். We can write it like 3/2. ஏன்னா ஃப்ராக்ஷன்ஸா இருக்கிற வரைக்கும் ஈஸி. ஓகேங்களா? np ஓட வேல்யூ 2. ஸோ இதுக்கு பதிலாக 2 into q is equal to 3/2. ஸோ q is equal to 3/4. q ஓட வேல்யூ 3/4னா p ஓட வேல்யூ என்னது? 1/4. இதோட ஆப்போசிட் 1/4. சரிங்களா? n ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? np is equal to 2. So இப்போ n is equal to 2/p. So 2/1/4 which is 8. So what is it? 8. சரியாடாமா? So binomialனா என்னது? 8, 1/4
is a binomial variant. எனக்கு இது ஒரு binomial distribution form பண்றாங்க. Right பசங்களா? So what is your formula? P of x is equal to x. Formula என்னது? NCX P par n minus x Q par x. இதான பசங்களா formula? சரிங்களா? So அப்போ P of x is equal to 0. n என்னது? 8. இது என்னது? 1/4 par 8. and இது என்னடாமா? 3/4 par 0. So இதோட value 1. So 1/4 the whole par 8. இதுதான் answer. இந்த slide ராமா? இந்த slide you want. This slide you want. Yeah, you can use it. Yes, that's it. So good. என்னடா பசங்களா? Once more. சரி, நான் திருப்பி சொல்றேன். மீன் அப்படின்னா NQ. NP வந்து நம்மளுக்கு 2. இது என்னது? NPQ. NPQ என்னது நம்மளுக்கு 3/2. சரிங்களா? NP நம்மளுக்கு தெரியும். அப்போ 2 into Q வந்து 3/2. Q ஓட வேல்யூ 3/4. Q and P என்னன்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஒருத்தர் இன்னொருத்தரா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ Q ஓட வேல்யூ என்னது? இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஃபார்முலா தப்பா போட்டுருந்தேன். வாட் இஸ் த ஃபார்முலா? P is equal to 1 minus Q டாமா. இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிங்க. பசங்களா ஃபார்முலா தப்பா? Anyone? This formula is wrong. Just say. Wrong. What is the mistake we done? இங்க x இங்க n minus x ஆ? அப்படியா? Page students, are you there? Really? Now it's okay? இப்போ ஓகேங்களா? சரி, ஓகே. So it is 0, 8. Now ஓகேல? இப்போ ஓகேல? So it's 3/4 by 8. Sorry Damba. Confuse item. Now it's okay. Next போலாமா? Yeah. How will we solve this sum? ஒரு cubic equation பார்த்தனே பயப்படாதீங்க. cubic equation பார்த்தனே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா take the sum of coefficients. எல்லா coefficients ஆட் பண்ணி பாருங்க. 1 -3 -33 +35. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 0 வருதா? when sum of coefficients எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 வருதுன்னா 1 is a root. 1 வந்து ஒரு ரூட். சரிங்களா? 1 ஒரு ரூட்னா என்ன பண்ணுங்க? just solve by synthetic division. இந்த ஸ்லைடு வேணுமா? இந்த ஸ்லைடு வேணுமா? what do you need Rama? synthetic division யூஸ் பண்ணாலும் சரி, sum of the roots, product of the roots யூஸ் பண்ணாலும் சரி. what do you want to use? synthetic யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? product யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? synthetic. yeah. so 1 நீங்க யூஸ் பண்ணி மீதி இருக்கிற ரெண்டு பேத்த மீதி இருக்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கூட போதும்டாப்பா. so 1 -3 33 35 எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும்லடாப்பா. இவங்களை எப்பயுமே ஆட் தான் பண்ணணும். இங்க வர ஆன்சர் எப்பயுமே மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? so 0 1 1 -2 -2 -35. sorry it is -35 which becomes 0. சரிங்களா? what is the quadratic equation you have? இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? x² - 2x - 35. so 35 5 7s எழுதலாம். இங்க மைனஸ் இங்க பிளஸ். so x ஓட வேல்யூ என்னடாமா? 7, -5. so what are the roots? x is equal to 1 -5 1 7. x is equal to
1 minus 5 and 5 minus 5 and 1 and 7 அப்படியே ascending orderல எழுதுங்க சரியாடாமா ஓகேங்களா yes how many questions left ரா பசங்களா இன்னும் எவ்வளவு questions left 3 okay so see this step பசங்களா find the length of the it is நான் 8th அதுல ஆட் பண்ணிக்கோங்க 8th chapter அது கூட ஆட் பண்ணிக்கோடாப்பா சரிங்களா yeah so what happened length of the perpendicular how do you find length எப்படி கண்டுபிடிக்கணும் ஒண்ணுமே இல்ல d is equal to இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சரிங்களா x க்கு பதிலா 1 y க்கு பதிலா -2 into -2 plus 2 z க்கு பதிலா 3 and இங்க இருக்க 5 இந்த சைடு கொண்டு வந்துருக்காங்க -5 whole divided by square root க்கு கீழ என்ன பண்ணனும் அவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும் so 1 plus 1 plus 1 which is √3 இது வந்து 6 க்குள்ள 5 போச்சுனா 1/√3 so what is your distance damma your length of perpendicular distance is 1/√3 units அவ்வளவுதான்டா பசங்களா சரிங்களா அந்த பிளெயின் ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்க பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்றது நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல அவங்களோட ஏபிசிசியை ஸ்கொயர் பண்றது இதே தான் லைனுக்கும் லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் இப்படி தான் கண்டுபிடிப்போம் அதே மாதிரி ஒரு லைன் லைக் ஃபார்முலா வந்துட்டு ax1 by1 cz1 minus d whole divided by square root of a square plus b square plus c square சரிடமா this is the formula இதுதான் a b this is இதோட கோஎஃபிஷியன்ட் தான் a b c லாம் இதுதான் உங்களோட x1 y1 and z1 டினாமினேட்டர் வந்து இவங்க கோஎஃபிஷியன்ட்ஸோட ஸ்கொயர்ஸ் எல்லாமே இந்த பிளேனோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்ஸ் so x ஓட ஸ்கொயர் y ஓட ஸ்கொயர் z ஓட ஸ்கொயர்னா ஓகேவாடாப்பா yeah so next find the local extrema how do you find the local extrema local extremas என்ன maxima and minima எப்படி கண்டுபிடிப்பீங்க first derivative find the first derivative 4x³ plus 32 next second derivative கண்டுபிடிங்க 12x square first derivative 0 க்கு equate பண்ணனும் first derivative equate to 0 so x க்கு என்ன கிடைக்கும்டாமா you will be having x is equal to -2 so நீங்க x -2 நீங்க போட்டாலும் சரி போடலனாலும் சரி it is always greater than 0 f second derivative greater than 0 second derivative greater than 0 னா you are having minimum ஓகேங்களா minimum value உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு minimum value எந்த இடத்துல கிடைக்குது x is equal to -2ங்கற இடத்துல சரியாடாப்பா what is the minimum value எது உங்களோட minimum value இது வந்து 49th question ராமா you have 2 more questions more ஓய் I have only this question okay ஒரு question வந்து எக்ஸ்ட்ராவா நான் எடுத்துட்டு வந்தேன் ஒரே question duplicate ஆயிருச்சு this is 49th question ராப்பா ஒரு question வந்து duplicate ஆயிருச்சு சாரிடா பசங்களா அந்த ஒரு question I can perceptly say which question எந்த question வேணா நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா so f of x என்னடாமா வரப்போகுது இங்க -2 so -2 the whole power 4 plus 32 into -2 so -2 power 4 what is -2 power 4 16 minus 64 minus 48 minimum value என்னது -48 radius from 8th chapter இல்லடா பசங்களா radius கிடையாது 7th chapterல இன்னொரு question which is very important or properties கேட்டிருக்காங்க ஒரு டைம் (9.1) வந்து 5 மார்க்ஸா கேட்டிருக்காங்கடாமா
Okay, we can say this sum. P tends to Q is equal to, yes, this is a 50th question. அப்படியே தீப்பொறிலாம் பறக்கட்டும். ஓகேவா? P tends to Q which is equivalent to negative P or Q. இதை ஈக்குவலண்ட்னு ப்ரூஃப் பண்ணும். How do you prove it? எத்தனை வேரியபிள்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்காங்க. ஸோ 4 rows நீங்க எழுதணும். ஸோ PQ. ஸோ எப்படி எழுதுவீங்க? 4 ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸை பிரித்து எழுதிக்கலாம். சரிங்களா? வாட் இஸ் இட்? நம்ம P tends to Qனா என்னது? P tends to Qனா என்னது? இங்கே ட்ரூவாக இருந்து இங்கே ஃபால்ஸ்ன்னு வரக்கூடாது. ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வரக்கூடாது. அவன் மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றவங்க எல்லாருமே ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னடாமா? நெகேஷன் P. நெகேஷன் Pனா என்னது? இதோட ரிவர்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. அது கூட Q. Q என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டேக் ஆர். ஆர் ஃபங்க்ஷன். ஸோ ஆர்னா என்னது? ஆர்னா என்னது? லைக் எப்பயும் போல ட்ரூ ஆர் ஃபால்ஸ். யாராவது ஒருத்தர் ட்ரூனாலும் ட்ரூ, ரெண்டு பேரும் ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ். ஸோ இவனும் இவனும் ஒரே மாதிரி இருக்கானா? whether they are both are equal? yes, they are equal. hence என்னடாமா? what they are? அவங்க நம்மளுக்கு ஈக்குவலண்ட். சரிங்களா? எஸ், completed. Yes, everyone, we have completed 52 marks question பசங்களா. so 48 is coming. நோடா பசங்களா? கவுண்ட் பண்ணாங்களேமே 40 50th question வந்துருச்சு. I think you skipped 1-2 questions நினைக்கிறேன். Ma'am, they are contingency? Yes, they are contingency. Can you do it without truth table? இதை வித்தவுட் ட்ரூத் டேபிள் பண்ண முடியாதுடா பசங்களா. ஏன்னா இது வந்துட்டு இதவே நான் ஃபார்முலாஸாக படிப்பேன். வித்தவுட் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு இதவே நான் ஒரு ஃபார்முலாவாக படிப்பேன். சரியா? ஹூரே எவ்ரிவன். எஸ், இன்னும் 2 questions மோரா. டே பசங்களா, ஐ திங்க் இட் இஸ் டே கவுண்ட் பண்ணீங்களாடா பசங்களா? எல்லாத்துக்கும் 50 question வந்துச்சுல. இங்கேயும் பாருங்க மேம். யோகேஷ், நான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த டைம் வந்துட்டு ஐ எம் சீயிங் போத் தி கமெண்ட்ஸ். 2 பேர்த்து கமெண்ட்ஸுக்குமே தான் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரியாடாமா? இல்லை யோகேஷ், ஐ ஹாவ் கம்ப்ளீட். இந்த ஒரு கொஸ்டின் தாண்டாமா அது, இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் இது. ஸோ லைக் மிஸ் பண்ணியிருந்தா கூட ஆல்மோஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். 2 இல்லைல்ல, 2 questions மிஸ் ஆகுதுங்களா? ஓகே, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு கொஸ்டின் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஐம் ரியலி சாரி. யாரா பசங்களா? சரி, ஓகே. 4 லைக் டேக் 4 minutes பிரேக். வி ஹாவ் 4 minutes பிரேக். எல்லாருமே நல்லா போய் ஏதாவது டக்கு டக்குன்னு சாப்பிட்டு வரேன்னா சாப்பிட்டு வாங்க. இட்ஸ் ஒன்லி 48. ஓகே, 3 கொஸ்டின் விட்டுருக்க வாய்ப்பே இல்லைடாமா. என்னோட கவுண்டிங் தப்புனா கூட 2 கொஸ்டின் தான் விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ஸ்லைட்ஸோட நம்பர்ஸ் பார்க்குறேன்ல. ஸோ இதை டவுன்லோட் பண்ணும் போது ஐ ஹாவ் டவுன்லோடட் ஆல்மோஸ்ட் 50 pages. அதில் ஒன்று டூப்ளிகேட்டாக இருந்தால் கூட எனக்கு ஒன்று ரிமைனிங் வந்துருக்கணும்டா. அப்போ 49 தான் வருதுங்களா? நோ 50. சரி, ஓகே, என் கூட ஃபைட் பண்ணாதீங்க. மீதி ஒரு கொஸ்டின் வந்து 4th chapterல உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாரும் அங்கே வந்துடுங்க. ஓகேவாடா பசங்களா? டேக் யோர் பிரேக் அண்ட் கம் பேக் அட் 9:30. எவ்ரிவன் டு தி யூடியூப் பசங்களா? எஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீம் இதோட எண்ட் பண்ணுறேன். இதோட PDF வந்து நான் இப்போ கொடுக்குறேன். வெதர் அவங்க அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா அட்டாச் பண்ணிவிட்டும். ஃபார் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இதை வந்துட்டு ஐ வில். ஸோ இப்போ 4th chapter தரோவாக படித்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி இஃப் சம் அதர் சாப்டர்ஸ். நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க சாப்டர்ஸில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை போய் பார்க்கலாம். சரியாடாப்பா? 15th question. ஒரே நிமிஷம் தான் பசங்களா. ஸோ பெய்டுக்கு நான் வந்து இப்போவே அட்டாச் பண்ணிடுறேன் பசங்களா. பட் ஃபார் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். PDF அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் ஓகே. ஐ வில் அட்டாச் இட். சரியாடாமா? பாய்டா பசங்களா. ஸோ எவ்ரி ஒன் கம் பேக் ஃபார் 4th chapter.